நம் இல்லங்களின் அரசியலான மகளிரை மகிழ்விக்க முக்கியமான வாக்குறுதி. நல்லா கவனிங்க. இல்லத்தரசிகள் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ், அவன் மற்ற மின்னடுப்புகள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை புதுசாக வாங்கவோ அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் இத்தகைய பொருட்களுக்கு மாற்றாக வாங்கவோ இல்லத்தரசி என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். இல்லைன்னா மறுபடியும் படிக்க கேட்டுங்க. நம் இல்லங்களின் அரசியலான மகளிரை மகிழ்விக்க முக்கியமான வாக்குறுதி. இல்லத்தரசிகள் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ், அவன் மற்றும் மின் அடுப்புகள் போன்ற உபயோகப் பொருட்களை புதுசாக வாங்கவோ அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் இத்தகைய பொருட்களுக்கு மாற்றாக வாங்கவோ இல்லத்தரசி என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த திட்டத்தின் கீழ் வருமான வரி செலுத்தாத குடும்பங்களின் இல்லத்தரசிகள் அனைவருக்கும் அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள கடைகளில் இந்த பொருட்களை வாங்கி கொள்ளும் வகையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த பொருட்களை வாங்கி கொள்ளும் வகையில் அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள கடைகளில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும். மீண்டும் சொல்லுகிறேன், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா ரூபாய் 8000 மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும். வணக்கம், இது கேள்விக்களம் மக்களின் மேடை. தமிழ்நாட்டில் எப்பொழுதெல்லாம் தேர்தல் அறிவிக்கப்படுதோ அப்போல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எந்த கட்சி எந்த அறிவிப்புகளை கொடுக்க போகிறாங்க தேர்தல் அறிக்கையில், மேனிஃபெஸ்டோலன்னு. அதுவும் குறிப்பாக திமுக தேர்தல் அறிக்கையின் மீது எப்பொழுதுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு. அது 2006இல் கலர் டிவி, ₹1 அரிசி தொடங்கி இன்று வரை திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்ல போகிறது என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எப்பொழுதுமே உண்டு. திமுகவை பிடித்தவர்களும் சரி பிடிக்காதவர்களும் சரி எல்லோருமே அதற்கு அந்த ரன்னப்லேயே பெரிய அளவுக்கு விமர்சனங்களும் வைக்க தொடங்கி விடுவார்கள், இல்லை எதிர்பார்ப்புகளையும் வெளிப்படுத்த தொடங்கி விடுவார்கள். அதே போன்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்த சூழ்நிலையில்தான் இன்று முதலமைச்சர், திமுகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளர், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் மற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வெளியிட்டிருக்கார். அதில் பல்வேறு அறிவிப்புகள் பல கட்டங்களாக பல செக்டார்களாக பிரித்து, பெண்களுக்கு 8000 ரூபாய் கூப்பான், இல்லத்தரசிகளுக்கு ஐடி கட்டாதவர்களுக்கு, வருமான வரி கட்டாதவர்களுக்கு கூப்பான் கொடுப்பதில் தொடங்கி, வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதில் தொடங்கி, வேளாண் குடிமக்களுக்கு மீட்டர் பொருத்தப்படாத பம்ப் செட்டுகள் வழங்கப்படுவது தொடங்கி, அதாவது நீண்ட நாள் கோரிக்கை வேளாண் குடிமக்கள்கிட்ட பல ஆப்ரிஹென்ஷன்ஸ் இருந்தது, பல எதிர்பார்ப்புகள் சந்தேகங்கள் இருந்துச்சு. மீட்டர் பொருத்தப்பட்டு இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படுமா, இல்லை மறைமுகமாக பணம் பெறுவதற்கான ஒரு திட்டம்லாம் பல விமர்சனங்கள்லாம் எதிர்க்கட்சியில் வைத்த சூழலில் மீட்டரே பொருத்தப்படாத ஹை பவர் மோட்டார்ஸ் பம்ப் செட்டுகள் வழங்கப்படும் என்று பல்வேறு விஷயங்கள். 2000 ரூபாய் கலைஞர் மகளிர் உதவித்தொகை மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயை உயர்த்தப்படும், எப்படி பல்வேறு அறிவிப்புகளை செய்திருக்கிறார். அதே மாதிரி காலை உணவு திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அவருடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம். அந்த திட்டத்தை 5வது 1லிருந்து 5ல் இருந்ததை 5லிருந்து 8வது வயது வரை 8வது படிக்கிற மாணவர்கள் வரைக்கும் உயர்த்தி வழங்குகிறார்கள். அதே போல் இளைஞர்களுக்கு 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை, 18 லட்சம் கோடி முதலீட்டை ஈர்த்து அப்படின்னு பல திட்டங்களை அறிவிச்சிருக்கிறார். ஒரு வளர்ச்சி சார்ந்த செக்டார் வைஸ் பட்ஜெட்டுன்னு ஒரு பெரிய விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதைத்தான் நம்ம இப்போது இன்றைய கேள்விக்களத்தில் விவாதிக்க இருக்கோம். நம்மோடு இணைகிறார்கள் திமுகவிலிருந்து சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, திராவிடர் கழகத்திலிருந்து மதிவதனை, அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அப்பாஸ், தாவேகாவிலிருந்து ஷாவுல் ஹமீத், பாஜகவிலிருந்து திருச்சி கோபிநாத் மற்றும் பாமகவிலிருந்து சூரிய பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். நான் முதலில் மதிவதனி உங்கள்கிட்டருந்தே தொடங்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய முதல் கட்டத்தில் எனக்கு எல்லோருக்கும் பிரீஃபாக உங்களுடைய கருத்து. முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கைக்கு எல்லாருமே எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய தேர்தல் அறிக்கையினுடைய முகப்பிலேயே ஒரு முற்போக்கு சார்ந்த திட்டங்களையும் வளர்ச்சி நோக்கத்திலையும் ஷார்ட் டேர்ம் கோல் என்ன லாங் டேர்ம் கோல் என்ன இதை தான் செய்ய போகிறோன்ற
ஒரு விஷனோட தான் 2021 தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், அதற்கு முன்பாக முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்த போதும் அப்படிதான் இருந்திருக்கு. இந்த முறை அதனால இன்னும் கூடுதல் எதிர்பார்ப்பாச்சு. ஏன்னா திராவிட மாடல் 2.0 லோடிங் அப்படின்றப்போ இந்த ஆட்சியிலேயே இவ்வளவு செஞ்சிருக்கீங்கன்னா அடுத்த முறை என்ன செய்ய போறீங்கன்ற எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட அதிகமா இருந்தது. அதில் எங்களை போன்றவர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் பல திட்டங்கள் இருக்கு. ரொம்ப மேலோட்டமா சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள், பெண்கள், சிறுபான்மையினர்கள் இப்படி எல்லா தரப்பு கிட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு சைக்கலாஜிக்கல் பேரியரை, உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகளை உடைப்பதற்கு 5 வருடமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு வந்துச்சு. இந்த முறை இன்னும் வலுவாக இருக்கக்கூடிய எல்லா தரப்பினரையும் ஒரு இன்க்ளூசிவ்னஸோட இதில் யாரும் விடுபடல, பெண்கள், மாணவர்கள், திருநர்கள், அதே போல சிறுபான்மையினர், விவசாயிகள், மீனவர்கள், எல்லா தரப்பு மக்களையும் இணைக்கக்கூடிய விஷனோட இந்த தேர்தல் அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுலேயும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய பல திட்டங்கள் வந்து நமக்கு ரொம்ப மிகைப்பா இருக்கு. எப்படி மிரட்சியை கொடுக்குது, இதெல்லாம் எப்படி யோசிச்சாங்க அப்படின்னு. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க இடம், உணவு, உடுத்த உடை, இதுதான் அடிப்படை அப்படின்னு தமிழ்நாட்டில், உலகத்தில் அதுதான் வழக்கம். ஆனால் அதை தாண்டி தமிழ்நாடு மட்டும்தான் 4வதா ஒரு பேசிக்கான விஷயமாக கல்வியை முன்னிறுத்துச்சு. இதெல்லாம் எப்படி அடிப்படையோ கல்வியும் அது போல அடிப்படைன்னு சொல்லி அந்த கல்வி மேம்பாட்டுக்காக எதையெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாவற்றையும் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. ஒரு காலத்தில் பெண்களுக்கு திருமணம் ஆவதற்கு உதவித்தொகை கொடுப்பது தான் அரசினுடைய பணியாக பல பத்தாண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதை வந்து வேறு விதமாக பரிணமிச்சு 2021 திருமணத்திற்கு தேவையில்லை, இனி கல்விக்கு, உயர்கல்விக்கு பெண்களுக்கு போகணும்னா அதுவும் வந்து அறிவிக்கப்படாத புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தார். அதை வந்து ஒரு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமாக இல்லாமல் ஹையர் எஜுகேஷன் கேரண்டி ஸ்கீம்னு சொல்லி மாற்றினார். இன்று அதையும் மாற்றி அடுத்ததாக வந்து பெண்களுக்கு இல்லத்தில் சீர்கே வந்து உரிமை தொகை கொடுப்பது இருந்துச்சு. இன்று அதையும் தாண்டி வந்து இன்னும் புதிய திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஆண்டர்ப்ரனர் ஆகுங்கன்னு சொல்லி ஸ்கீம்களை கொண்டு வராங்க. அப்போது நம்ம எப்படி வந்து அந்த ஐடியா ஆஃப் மேனிஃபெஸ்டோஸ், அது தேர்தல் அறிக்கைகளுடைய பார்வை தத்துவம் என்னவா இருக்குன்றதுல ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சியை பார்க்கணும். ஏன்னா ஓவர் நைட்ல நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா வெளிப்படையா சொல்லணும்னா இது ஜாதியால், மதத்தால், பாலினத்தால் வேறுபட்ட ஒரு சமூகமாக தான் இந்திய சமூகம் இருக்கு. அதுல நம்ம எதையெல்லாம் முற்போக்காக செய்ய முடியும்னு பார்க்குறப்ப முதல்ல சமையல் கட்டில இருந்து ஹாலுக்கு கூட்டிட்டு வரணும், ஹாலில் இருந்து கதவை திறந்து வெளியே கூட்டிட்டு வரணும், வெளியே வந்தவங்கள பள்ளிக்கூடத்துக்குள்ள கூட்டிட்டு போகணும், பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்தவங்கள கல்லூரி, கல்லூரிக்கு வந்தவங்க வேலை, அதுக்கு பிறகுதாம்மா உனக்கு திருமணம்ன்ற இந்த கட்டமைப்பை 50 வருஷமா 100 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம். அதுல தான் கலைஞர் அவர்கள் திருமணத்துக்காகவாது நீ படிக்க வைப்பேல, இந்த உதவித்தொகைக்காக படிக்க வைப்பேலன்னு நினைச்சாரு. இன்னும் ஒருபடி மேலே போய் முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்கு புதுமை பெண் திட்டம். இதுல இன்னொன்று நீங்க பார்த்தீங்கன்னா அடுத்த படிநிலையாக கல்யாணத்தை காரணம் காட்டி நிறுத்துவாங்க திருமண உதவித்தொகை, கல்யாணத்தை காரணம் காட்டி நிறுத்தக்கூடாதுன்னு புதுமை பெண், குழந்தைய காரணம் காட்டி நிறுத்திடக்கூடாதுன்னு மிக சிறப்பாக 2026 தேர்தல் அறிக்கையில் 1000 குழந்தைகள் காப்பகங்களை உருவாக்குவோம். எதுக்கு அப்படின்னா அந்த பிள்ளைங்களை அங்கே விட்டுட்டு நீ வேலைக்கு போமா. இப்படி அடுத்தடுத்த கட்டங்களை, பரிணாம வளர்ச்சியை முதல்வர் அவர்கள் இதில் கொடுத்துருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப சாதாரணமாக தெரியலாம் ஆண்களுக்கு, குழந்தைங்களை வச்சுட்டு வேலைக்கு போகிறவங்களாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தை இருக்கிறதுனாலேயே பல பேர் தங்களுடைய கனவுகளையே தொலைத்த பெண்களை நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம். இப்போ உங்கள் கனவுகளும் மெய்ப்படட்டும், குழந்தைகளை ஒரு கில்ட்டை உருவாக்கிடுவாங்க. ஆண்கள் நாள் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு வந்து பிள்ளைக்கு ஏதாவது ஆயிட்டா என்னத்தை நீ பிள்ளைய பார்த்தேன்னு கேட்பாங்க. ஆனால் பெண்கள் ஏதாவது சின்ன விஷயத்தில் நல்லது நடந்துட்டா கூட ஏன் பிள்ளை பார்த்தியான்னு கேட்கக்கூடிய ஆணாதிக்க சமூகத்தில் குழந்தைய நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ உன் கனவு மெய்ப்படட்டும்னு ஒரு அரசு சொல்வது மிகப்பெரிய விஷயமாக தான் பார்க்குறோம். அதே போல் இந்த 1500 ரூபாயா புதுமை பெண் திட்டத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். அதுவுமே என்னன்னு கேட்டால் இன்னும் படிங்க, மேலே மேலே வாங்கன்ற ஸ்கீம் தான். அதே போல் இன்னொன்று மாத உதவித்தொகையுடன் 6 மாத பயிற்சி, 1500 ரூபா மாத உதவித்தொகையோடு பயிற்சி கொடுக்குறாங்க நான் முதல்வன் திட்டத்தில். நான் அதை மட்டும் சொல்லிடுறேன். படித்து முடிச்சுட்டு வேலை தேடுறாங்கல்ல, அந்த வேலை தேடக்கூடிய பீரியடில் ஒரு இளைஞராகவோ இல்லை யாரோ ஒருத்தருக்கு அது எவ்வளோ பெரிய மன உளைச்சலை கொடுக்கும்னு நமக்கு தெரியும். அப்போ ஒரு எக்கனாமிக்கல் சப்போர்ட்டாக மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப ஒரு உளவியல் ரீதியாக நாங்கள் உங்கள் கூட இருக்கோம், ஹோப் கொடுக்கக்கூடிய, நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையாக தான் இதை ஒரு ஹோலிஸ்டிக்காக நாங்கள் பார்க்குறோம். வளர்ந்த நாடுகளில் கூட இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் டோல்னு இருக்கு. பணியில் இல்லாதவர்களுக்கு வேலை தேடுறவங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க. அது போன்ற ஒரு திட்டத்தை தான் வந்து கொடுக்குறாங்க. ஒட்டுமொத்தமாக இது இன்க்ளூசிவ்னஸை பேசுது. அதே நேரத்தில் முற்போக்காக பேசக்கூடிய திட்டங்கள் இருக்கு. நாங்கள் வந்த உடனே இதெல்லாம் செஞ்சுருவோம், அதெல்லாம் செஞ்சுருவோம், தலைகீழாக இதை மாற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சினிமா வசனங்களோ இல்லை ஒரு ட்ராமாட்டிக்கானதோ இல்லாமல்
எதை செய்ய முடியுமோ அதை வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார். ஒரு ரியலிஸ்டிக் மேனிஃபெஸ்டோ. ஆமா, ரியலிஸ்டிக் மேனிஃபெஸ்டோ. ராஜகம்பீரன் அப்பாஸ், நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு திமுக சூரியகிருஷ்ணமூர்த்தியை போக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதில் கவர்ச்சிகரமாக இருந்ததோ இல்லை பிடித்த விஷயங்கள், இன்னும் சரியில்லை ஒரு வேலை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக கூட பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அம்சங்கள் என்னென்ன இந்த பட்ஜெட், இந்த இதில் மேனிஃபெஸ்டோ? வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜு கொடுப்போம் அப்படின்லாம் சில அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. இப்போ பல வீடுகளில் 70% அப்படி இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் வேணும், அது எதை வேணுமா வேணாமாங்கிற. இப்போ இவங்க ஒரு 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுத்துட்டு நீங்கள் விரும்பிய பொருளை வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஒரு இன்கம் டேக்ஸ் கட்ட முடியாத அந்த மாதிரி குறைந்த வருமானம் கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஒரு 8000 ரூபா கூப்பன் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அவங்களோட ப்ராடக்ட் ஆஃப் தேர் லைக்கிங், அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க வாங்கி பிடிச்சதா வாங்கலாம். நீங்கள் எதையாவது கொடுக்கக்கூடிய பொருளை வச்சுக்கணுன்றது இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை திணிச்சின்னு வச்சுங்க மக்கள் மேலே, அவங்களுக்கு அது இப்போ நீங்கள் வந்து அதிமுக காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த மிக்சி கிரைண்டர்லாம் இருக்கு பாருங்க, ஃபேனு. ஆமாம், மிக்சி இதெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, ஃபேன்லாம் கொடுத்தாங்க, ஃபேனு மிக்சி. ஆமாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வரல. கலைஞர் வண்ண தொலைக்காட்சி பெட்டி வந்து கொஞ்சம் கூடுதல் உழைச்சிச்சு. இப்போ வரைக்குமே அது மார்க்கெட்டில் குறைந்த விலைக்கு இப்பயுமே கிடைக்குது அது. அப்போ வந்து ஒரு பொருளுடைய தரம் நீண்ட நாள் வந்து அப்போ மக்கள் விரும்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே நவீன உலகத்தில் மாறிக்கிட்டே இருக்கு. அரசு கல்லூரியில் ஒய்ஃபை வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம், இன்டர்நெட்டுடைய கனெக்ஷன் இருக்கணும். இடையூறுக்கு மன்னிக்கணும், அதை பற்றி திருப்பி பேசுவோம். ஆனால் நீங்கள் அதில் சொன்னதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த கூப்பன் கொடுக்கறதுலே இருக்குது. இப்போ ஒரு பொருளை வந்து அரசே வாங்கி கொடுக்கணும்னா கொள்முதல், அதில் முறைகேடும்பாங்க, இல்லை இதில் கமிஷன் பேசக்கூடியது இருக்குது. ஆனால் இதில் ஒரு 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 வெளிப்படைத்தன்மை இருக்குல்ல, யாராக இருந்தாலும் 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துருவாங்க, நீ வாங்கிக்கலாம். அது இடைத்தரகரோ இல்லை பொருளில் வந்தோ அரசோ இல்லை சம்மந்தப்பட்ட துறையோ யாருமே சம்மந்தம் பட முடியாது. ஒரு கூப்பான மக்கள்கிட்ட நேரடியாக சுதந்திரமான தேர்வு இருக்குல்ல. இப்போ நான் எனக்கு பிடிச்ச சட்டையை ஒரு ஆள்கிட்ட வாங்கி கொடுக்குறேன்னு வச்சுங்க, அவருக்கு அந்த கலர் பிடிக்கலன்னா போட மாட்டார். ஒரு மரியாதைக்காக வந்து கிஃப்ட் வந்துச்சு அப்படின்னா வாங்கிடுவாங்க சில பேர், அது பயன்படுத்தவே மாட்டாங்க. இப்போ அது அந்த மாதிரியான சிக்கல்களும் இருக்குது. அவர்களுடைய விருப்ப தேர்வு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதை வந்து இந்த கூப்பன் மூலமாக ஒரு 8000 ரூபா கொடுக்கறது மூலமாக அவங்க விருப்பப்பட்டதை அவங்க கூடுதலாக பணம் போட்டு கூட ஏதாவது எடுத்துக்கிடுவாங்க. அந்த சாய்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. எப்போவுமே என்னென்னா விளிம்பு நிலை மக்களை நோக்கிய அரசு திட்டங்கள் இருக்குல்ல, இப்போ அரசாங்கத்தினால பலன் அனுபவிக்கக்கூடியவர்கள் அரசு ஊழியர்கள் மாதிரி அதிகார வர்க்கங்கள் எல்லாருமே அனுபவிக்கிறாங்க. ஆனால் விளிம்பு நிலை மக்களுக்கு வந்து அவர்களை நோக்கிய திட்டம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து பெரும்பகுதி வந்து அரசுகள் இதுவரைக்கும் சிந்திக்காத திட்டங்கள் எல்லாமே. இப்போ நீங்கள் மகளிர் உரிமை தொகை வந்து அது வந்து சாமானிய மக்களை போய் சேர்கிறது. அன்றாட கூலி வேலை பார்க்கிறவர்கள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள், நடவு வேலை செய்கிறவர்கள், களை எடுக்கிறவங்க, அந்த மாதிரியான விவசாய கூலிகள், கிராமப்புறங்களில் பின்தங்கியவர்களுக்கு போய் கிடைக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் முழுக்க வீட்டு வேலை செய்பவர்களுக்கு கிராமப்புறங்களில் வெறும் 1000 ரூபா 1500 ரூபா தான் அவங்களுடைய மாத வருமானமாக இருக்குது. இப்போ சில பேர் சொல்கிறாங்களே 1000 ரூபா கொடுத்தா என்ன வந்துட போகுது அப்படின்லாம் கேட்குறாங்க இல்லையா. அவங்க அந்த 1000 ரூபாயை பார்க்குறதுக்கு ஒரு மாத காலம்லாம் உழைக்கிறாங்கங்கிற தகவலே அவங்களுக்கு பல பேருக்கு தெரியல. அவங்க தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்குறாங்க. அது ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. ஆமாம், அப்போ அந்த பின்தங்கிய மக்களை நோக்கி ஒரு அரசு திட்டம் இன்றைக்கி 1000 ரூபா கொடுக்குற இடத்துல வந்து 2000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி விஷயங்கள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா கட்டமைப்பு சார்ந்த விஷயம். இப்போ நம்ம இதற்கு எனக்கு முன்னாடி பேசின மதிவதனி சொன்னாங்க இல்லையா, குழந்தைகளை வந்து பார்த்துக்கிறது. இப்போ கூட்டு குடும்பங்கள்லாம் வந்து செதறி போன இந்த ஒரு காலகட்டத்தில் குழந்தைகளை பார்த்துக்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. அப்போ அதையெல்லாம் ஒரு அரசாங்கம் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிற நவீன வாழ்க்கையினுடைய மாற்றத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உள்வாங்கி கொண்டு ஒரு தேர்தல் அறிக்கையை வந்து அவங்க, அதுக்காகத்தான் நான் சொன்னேன் அரசு கல்லூரிகளில் ஒய்ஃபை வசதியெல்லாம் வந்து ஏற்படுது. அதே ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டாக தான் பார்க்கணுன்றீங்க. ஆமாம், அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டயாலிசிஸ் செய்யக்கூடியவங்களுக்காக வந்து 2 மடங்காக அதற்கான சென்டரை உருவாக்கணும், பல எண்ணிக்கை அதிகப்படுத்த டபுள் ஆக போகிறோம் அப்படிங்கிறது. ஒரு 10,000 வந்து பேருந்து நிலையங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் வந்து பெரிய கட்டமைப்பு இருக்குது. இப்போ நீங்கள் திருச்சிக்கு போய் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்துக்கு போனீங்கன்னா ஒரு சர்வதேச விமான நிலையத்துக்கு போட்டி போடக்கூடிய அளவுக்குலாம் இருக்குது. அது மாநகரங்களில் இருக்கிறது. இங்கே சிறு ஊர்கள்லாம் வந்து பேருந்து நிலையம்ங்கிறது ரொம்ப மோசமான. பேருந்துகளும் சொன்னார், 10,000 பேருந்துகளும் சொல்லியிருக்காரு. ஆமாம், அது மாதிரி திட்டங்கள்லாம் இது வந்து சாதாரண ஊர்களுக்கு, பேரூராட்சிகளுக்கு, கிராமப்புறங்களுக்கு அந்த இடங்களையெல்லாம் போய் சென்று சேர்வது. அப்புறம் எல்லாமே நடைமுறைக்கு சாத்தியமானதை தான் சொல்லியிருக்கிறாங்க. கனவு திட்டம் மாதிரி ஏதாவது வந்து அதிரி புதிரி எதையாவது சொல்லிட்டு அதெல்லாம் நிறைவேற்ற முடியாத திட்டங்களை வந்து சொல்லாமல், ஏன்னா இவங்களுக்கு வந்து நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது. தேர்தல் ஒரு 25 நாளில் முடிஞ்சிடும், அல்லது வந்து ஒரு மாதம் 2 மாதங்களுக்குள்ளே வந்து மீண்டும் வந்து இதெல்லாம் செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது. எதையாவது வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு தப்பிச்சு போக முடியாது, பஞ்சு டைலாக்லாம் அடிக்க முடியாத ஒரு சிக்கல் இருக்குது. அதனால் யதார்த்தத்தை உள்வாங்கி கொண்டு இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களையெல்லாம் கொஞ்சம் மேம்படுத்தி அதனுடைய தரத்தை உயர்த்தி அல்லது அதற்கான ஊதியங்களை உயர்த்தி பல விஷயங்களில் அவர்கள் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு நான் இதை பார்க்குறேன். பேசுவோம். திரு சூரியபிரகாஷ், உங்களுடைய பார்வை
இந்த மேனிஃபெஸ்டோ? அது என்னென்னா, திமுகவோட தேர்தல் அறிக்கை வரும்போதே நம்மளோட முதல் கேள்வி என்னென்னா, இப்போ ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்குறீங்க, அடுத்த 5 வருஷம் இதெல்லாம் செய்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது எல்லாமே எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது. ஏன்னா 2021 இந்த மாதிரி தான் ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்தீங்க, அதெல்லாம் நிறைவேற்றுவோம்னு சொல்லி ஒரு 505 வாக்குறுதிகள் வந்து மொத்தம் கொடுத்தாங்க. அதில் வெறும் 66 வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றப்பட்டன. அதில் 439 வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. இது சம்பந்தமாக கடந்த ஆகஸ்ட் மாதமே வந்து பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி அண்ணன் அவர்கள் வந்து ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தி பத்திரிகையாளர்களை அழைத்து அதில் வந்து விடியல் எங்கே அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் வெளியிட்டாங்க. இதில் வந்து திமுக அரசு கொடுத்த பொய் வாக்குறுதிகள் மொத்தம் இருக்கக்கூடிய 505 வாக்குறுதிகளில் 66 தவிர 439 வாக்குறுதிகள் அவர் தொட்டு கூட பார்க்கல, செயல்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு அது சம்பந்தம் அரசுல ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அதுல எந்த இடத்துல நான் கேட்கறது என்னன்னா, இப்போ இது வந்து ஒரு மேம்போக்கா வந்து வாய்ச்சொல்லா சொல்ற ஒரு விஷயம் கிடையாது. ஒரு பேட்டியிலையோ ஒரு கூட்டத்திலையோ மேடையிலோ பேசுற விஷயம் கிடையாது. புள்ளி விவரப்படி இத்தனாவது வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை, இத்தனை கோடி ஒதுக்கப்படவில்லைன்னு சொல்லி புள்ளி விவரத்தோட ஒன்றுத்தையும் ஃபேக்சுவலாக டேட்டா வைஸ் அவர் கொடுத்துருக்காரு. இதை அரசு எந்த இடத்துலையும் புள்ளி விவரத்தோட மறுக்கவே இல்லை. 302வது வாக்குறுதி நிறைவேற்றவில்லைன்னு சொல்றீங்க, ஆனால் நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்னு பதிலுக்கு அரசாங்கம் எந்த இடத்துலையுமே சொல்லலை. மேம்போக்கா 90% நிறைவேற்றோம், 98% நிறைவேற்றிட்டோம் சொல்லிட்டு இருந்த முதல்வர் வந்து இந்த டாக்குமெண்ட் வந்த பிறகு 75% நிறைவேற்றி இருக்கோம்னு அவர் அதை குறைச்சிக்கிட்டாரே தவிர, நாங்கள் குறிப்பிட்டு சொல்றோம் விவசாயிகளுக்கு 85 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, 64 நிறைவேற்றவில்லை. வேலை வாய்ப்பு சம்பந்தமா 33 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, 21 நிறைவேற்றவில்லை. தொழில் வளர்ச்சி மின் கட்டணம் சம்பந்தமா 28 + 14 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, அதுல 23 + 21 44 வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுறாங்க. கேள்வி என்னன்னா, முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க வந்து இலவசம் அதை கொடுக்கலாம் சொல்றாங்கல்ல. போன வாக்குறுதியில 5.5 லட்சம் அரசு வேலை, 50 லட்சம் தனியார் வேலைன்னு சொன்னாங்களே, வெறும் 44,000 வேலைகள் தான் வந்திருக்குங்கிறது தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்திலே வருது. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாம, வேலை வாய்ப்பு கொடுக்காம, வருமானம் எப்படி நீங்க வந்து ஒரு வெற்றி ஆயிட முடியும்? சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, இல்லை ஆக்சுவலாக நாங்கள் புத்தகம் போட்டோம், டாக்குமெண்ட் வெளியிட்டோம், வாக்குறுதிகள் திமுக நிறைவேற்றலை அப்படிங்கிறாங்க. புத்தகம் போடுறதுல பாமக ஸ்பெஷலிஸ்ட். அதிமுகவின் ஊழல்கள் அப்படின்னு புத்தகம் போட்டு ஆளுநர் கையில் கொண்டு போய் கொடுத்தாங்க. அது அவங்களுடைய வரலாறு. அந்த புத்தகங்களுடைய கிரெடிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதுக்கு அதிமுகவின் ஊழல்கள்னு அவங்க போட்ட டாக்குமெண்ட்டை இன்றைக்கி அவங்க என்னவா பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் அடிப்படை. இன்னொரு முக்கியமான விஷயம், அமைச்சர்கள் பேட்டி கொடுத்தாங்க. 3 அமைச்சர்கள் டேட்டா பாயிண்ட்ஸோட என்னென்ன வாக்குறுதி நிறைவேற்றிருக்கோம் அப்படிங்கிற விரிவான பேட்டியை பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு வச்சுட்டு கேட்டாங்க. ஒருவேளை அதில் தவறு இருந்தால் பத்திரிகையாளர்கள் மறுப்பு சொல்லியிருக்கலாம். இல்லை அமைச்சர்கள் சொன்னது தப்பு அப்படின்னா அமைச்சர்களாக இருந்துட்டு போய் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய எம்எல்ஏக்களை வைத்து சட்டமன்றத்தில் உரிமை மீறல் கொண்டு வந்திருக்கலாம். இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை, விதி இல்லை அப்படின்னு நீங்கள் கருதுனா அவதூறு வழக்கு போட்டுருக்கலாம், இப்படி ஏதாவது பண்ணியிருக்கலாம். என்ன டேட்டா கொடுத்தோம் அப்படின்னா 505 வாக்குறுதிகள் கொடுத்தோம். இவங்க மீண்டும் மீண்டும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, அதிமுகவோ அல்லது பாஜகவோ இதுவரைக்கும் கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகளின் எண்ணிக்கையை மட்டும் சொல்லிடுங்க, நிறைவேற்றதெல்லாம் அப்புறம் போவோம். நான் 500 கொடுத்தேன், 400 கொடுத்தேன், எத்தனை நம்பர்ஸ்? இப்போ 505 கொடுத்தோம், 392வது வாக்குறுதி இது, 202வது வாக்குறுதி இதுன்னு திமுகவில் கொடுக்குறீங்கல்ல, அதை குறிப்பிட்டு பேசுறீங்கல்ல. இந்த மாதிரி அதிமுகவோ பாஜகவோ கொடுத்த வாக்குறுதிகள்ல அந்த நம்பர்ஸை மட்டுமா சொல்ல முடியுமா? சொல்ல முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. இது ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு தான் அவங்களை வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க. இந்த வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் 505 வாக்குறுதிகள் கடந்த தேர்தலில் கொடுத்தோம். அந்த 505 வாக்குறுதியில் 404 வாக்குறுதிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதில் குறிப்பாக 40 பரிசீலனையில் இருக்கு, 37 ஒன்றிய அரசினுடைய ஒப்புகைக்காக நிலுவையில் இருக்கு. இப்போ நீட் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் ஒன்றிய அரசினுடைய ஒப்புகையோட நிலுவையில் இருக்கிறது. 64 நிதிநிலை காரணமாக செயல்படுத்த முடியல. மிச்ச 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அல்லது செயல்பாட்டில் இருக்கிறதுங்கிறத சொல்லியிருக்கிறோம். இப்போ இருக்கிற வாக்குறுதிகளுக்குள்ள வருவோம். இதுதான் திமுகவுடைய ட்ராக் ரெக்கார்ட். திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அதை சர்வ நிச்சயமாக செயல்படுத்துவார்கள் அப்படிங்கிறது தான் அடிப்படை செய்தி. அண்ணா காலத்துல ரூபாய்க்கு படியரிசின்னு கொடுத்தோம், அதை 2006-11 வரைக்கும் நிற்க வைத்து காப்பாற்றி அதை செயல்படுத்தணும். அந்த மாதிரி திமுக ஒன்ஸ் சொன்னுச்சுன்னா அதை செயல்படுத்தும். இன்னைய பொறுத்த வரைக்கும் இந்த அறிக்கை வந்து 2021 26 வரைக்குமான திராவிட மாடல் ஆட்சி 1.1 தொடர்ச்சியாக 2.0 இதையெல்லாம் செய்ய போறோம் அப்படிங்கிற இதுதான். இந்த அறிக்கையே திமுக அரசினுடைய சாதனை பட்டியல்களின் தொகுப்பு தான். இன்னதெல்லாம் செஞ்சிருக்கோம், இதையெல்லாம் விரிவாக்க போறோம், நாங்க எதையும் செய்யாம போயிட்டு நாங்க செய்ய போறோம்னு சொல்லல, செய்துட்டோம், இன்னும் கூடுதலா செய்ய போறோம் அப்படிங்கிற அறிக்கை தான் இந்த அறிக்கை. உதாரணமா சொல்லணும்னா காலை உணவு திட்டம் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த அரசு வந்த பிறகுதான் காலை உணவு திட்டம்னு ஏழை எளிய மாணவர்கள் அரசு பள்ளியில 21 லட்சம் பேர் வயிறார இன்னைக்கு காலைல சாப்பாடு சாப்பிடுறாங்க.
அதை வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றோம். அப்ப இருக்கிற திட்டம் எக்ஸ்டென்ஷனுக்கு மேலும் 15 லட்சம் பேருக்கு 1,31,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை. இவங்க மகளிர் உரிமை தொகையை மீண்டும் மீண்டும் வாக்குறுதி கொடுத்தீங்க. 21, 26க்கான 5 ஆண்டுகளுக்கான தேர்தல் அறிக்கையில அந்த அறிவிப்பு கிடையாது. 10 ஆண்டு செயல் திட்டம்னு 7 அறிவிப்பை அதனுடைய இணைப்பா கொடுத்தோம். அதனுடைய அந்த இணைப்புல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இந்த 5 ஆண்டுகள் போக 10 ஆண்டுகளுக்குள் செயல்படுத்துவோம் அப்படின்னு கொடுத்த அறிவிப்புல தான் இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் முதல் 5 ஆண்டுக்குள்ளேயே அது 1,31,00,000 பேருக்கு செயல்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு அதை 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம், 2000 ரூபாய் உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். மீட்டர் பொருத்தப்படாத மின் இணைப்பு, நவீன பம்ப் செட் கொடுக்கப்படும். இதை சொல்றதுக்கு திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னா ஒரு முக்கியமான தகுதி இருக்கு. வேளாண் விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டத்தை கொடுத்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா அதிமுக ஆட்சியை விட்டுட்டு போகும்போது 2021ஆம் ஆண்டு 1,69,000 மின் இணைப்புகள் கேட்டு பெண்டிங்ல இருந்துச்சு. ஆனா திமுக அரசு வந்த பிறகு 2 லட்சம் மின் இணைப்புகளை கூடுதலாக கொடுத்ததுதான் திமுக அரசினுடைய சாதனைகள். அடுத்த 5 ஆண்டுகள்ல 10 லட்சம் வீடுகள் கட்டப்படும், அனைவருக்கும் வீடு, இந்த மாதிரி ஒரு பொதுவாக சொல்லாம டார்கெட்டடா 10 லட்சம் வீடு கட்டப்படும் அப்படிங்கிறோம். எந்த கெபாசிட்டில சொல்றோம்? கடந்த 5 ஆண்டுகள்ல நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் 76,000 குடியிருப்புகள், அதே போல கிராமப்புறங்கள்ல வந்து கலைஞர் வீடு கட்டும் திட்டத்துல குடியிருப்புகள், இப்படி மொத்தமா 4.29 லட்சம் 4,29,000 வீடுகள் கட்டி முடிச்சிருக்கோம். பயனாளருக்கு கொடுத்தாச்சு. அதன் அடிப்படையில் அடுத்த 5 ஆண்டுகள்ல 10 லட்சம் கட்டுவோம் அப்படின்னுட்டு சொல்றோம். புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டமும் இந்த அரசு கொண்டு வந்து தேர்தல் அறிக்கையில சொல்லல, ஆனா செஞ்சோம். அதனால் ஏற்பட்ட கல்வி புரட்சி இருக்குல்ல, அது நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வானது. ஏன்னா 2021ஆம் ஆண்டு பார்லிமெண்ட்ல ஒன்றிய அரசாங்கம் கொடுத்த டேட்டா, தமிழ்நாட்டில் அரசு பள்ளி முடிச்சிட்டு கல்லூரிக்கு போகிற மாணவர்களுடைய எண்ணிக்கை 45%. 145 பேர் தான் போனாங்க. இன்னைக்கு கல்லூரி, பாலிடெக்னிக் உள்ளிட்ட ஒட்டுமொத்த உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 75. 2 ஸ்கீம் இதை மாற்றி காட்டியிருக்கிறது. இன்னைக்கு அந்த ஸ்கீமை நாங்க வந்து விரிவாக்குவோம், அதுல கூடுதலான நிதி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிளைன் எக்ஸாம்பிள், இந்த புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்ட போது ஒரு ஆண்டுக்கு 3.5 லட்சம் பெண் குழந்தைகள் கல்லூரிக்கு போயிட்டு அந்த திட்டத்தை வாங்கினாங்க. இன்னைக்கு அதனுடைய பயனாளர் எண்ணிக்கை 5 லட்சம். ஒரு 3 வருஷத்துல 3.5 லட்சம்ங்கிறது 5 லட்சமா மாறி இருக்கு. என்ன அர்த்தம்னா 1.5 லட்சம் மாணவிகள் புதிதாக இந்த திட்டத்துக்குள்ள வராந்திருக்காங்க, புதிதாக கல்லூரிக்குள்ள வந்திருக்காங்க. கிராமப்புறங்கள்ல ஏழை எளிய பின்புலத்திலிருந்து கல்வி நிலையங்களுக்கு, உயர்கல்வி நிலையங்களுக்கு வராமல் இருந்த ஒரு 1.5 லட்சம் பெண் குழந்தைகளை இந்த திட்டம் இழுத்துட்டு வந்து கல்லூரிக்குள்ள உட்கார வச்சிருக்கு. இன்னைக்கு அந்த திட்டத்தை நாங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. வடசென்னை வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற பேர்ல ஒரு அட்டகாசமான திட்டத்தை, வடசென்னையை எடுக்கணுங்கிற ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜை கொடுத்தாங்க. இன்னைக்கு அதனுடைய சக்சஸ் ஃபார்முலா டெல்டா வளர்ச்சி திட்டம், மேற்கு மண்டல வளர்ச்சி திட்டம், தென்மண்டல வளர்ச்சி திட்டம், வடமண்டல வளர்ச்சி திட்டம்னுட்டு மண்டல ரீதியா அந்த மண்டலத்தினுடைய ஸ்பெசிபிக் நீட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி வளர்ச்சி திட்டத்தை உருவாக்குறதுக்காக 20,000 கோடி ரூபாய் அந்த நாங்க வந்து ஒதுக்குவோம் அடுத்த 5 ஆண்டுகள்ல அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. தொழில் முனைவோருக்கான ஏகப்பட்ட திட்டங்கள் இந்த அறிவிப்பு, தேர்தல் அறிவிப்புல இருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும்னா என்ன கெபாசிட்டில சொல்றோம்? 2021ல தமிழ்நாட்டில் இருந்த ஒட்டுமொத்த ஸ்டார்ட் அப்னுடைய எண்ணிக்கை 2045. இன்னைக்கு 2025ல 5 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியினுடைய முடிவுல 13,500 சொச்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாக்கி இருக்கோம். அப்ப தொழில் தொடங்க இந்த 5 ஆண்டுகள் எப்படி ஊக்குவித்தோமோ அதே போல அடுத்த 5 ஆண்டுகள் மிக பிரம்மாண்டமாக அதிகமான அளவுல ஊக்குவிப்போம் அப்படிங்கிறது தான் என்னுடைய செய்தி. அறநிலையத்துறை எடுத்துக்கிட்டோம்னா இந்த 5 ஆண்டுகள்ல 4,500 கோடி கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணோம், அடுத்த 5 ஆண்டுகள்ல 5,000 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணுவோம். அதிமுக ஆட்சி காலத்துல வெறும் 2,500 கோயிலுக்கு தான் குடமுழுக்கு பண்ணாங்க அப்படிங்கிற ஃபேக்டோட சேர்த்து தான் இதை நம்ம பார்க்கணும். வேளாண் சாகுபடி பரப்பு, அது குறிப்பிட்டு சொல்லணும்னா உணவு தானிய உற்பத்தியினுடைய பரப்பளவு அதிகப்படுத்துவோம்னு ஒரு அறிவிப்பு இருக்கு. இந்த அறிவிப்புல அதிமுக ஆட்சிக்கு வரும்பொழுது தமிழ்நாட்டில் உணவு தானிய உற்பத்தி பரப்பு 46 லட்சம் ஹெக்டேர். இன்னைக்கு திமுக அரசுல அது 48 லட்சம் ஹெக்டேர், 2 லட்சம் ஹெக்டேர் உயர்த்தியிருக்கோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல அது 50 லட்சம் ஹெக்டேரா மாத்துவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அறிவிப்பு. இப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப், SC ST ஸ்காலர்ஷிப், பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டிருக்கான ஸ்காலர்ஷிப்பை ரெட்டிப்பாக்குவோம்னு சொல்லியிருக்கோம். அண்ணல் அம்பேத்கர் உயர்கல்வி திட்டத்தில் வெளிநாடுகளில் போய் படிக்கிற மாணவர்களுக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் வெறும் 2 ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. எவ்வளவு கொடுத்தாங்கன்னா மொத்தமே 32 லட்சம் ரூபாய். ஆனால் இந்த 5 ஆண்டுகள்ல 386 மாணவர்களுக்கு ஏறக்குறைய 160 கோடி ரூபாயை கொடுத்திருக்கோம். அப்ப இந்த கெப்பாசிட்டியில நாங்க அடுத்து வரும் பொழுது இன்னும் அதிகமாக செய்வோம்ங்கிற அறிவிப்பை இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. செய்து முடிச்சிட்டு செய்ய போறதை சொல்லி இருக்கிறோம். சொல்லுங்க சூரியபிரகாஷ். நீங்க வந்து அடிப்படையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு மேம்போக்கா வந்த மேல என்னென்ன கவர்ச்சி திட்டங்களா என்ன செஞ்சவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வந்து ரொம்ப முக்கியமான திட்டம் இல்ல, முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க சொல்றாங்கல்ல, மாணவர்களுக்கு வந்து கல்வி உதவித்தொகை கொடுத்தோம், 300 பேருக்கு மேல நாங்க உதவி செஞ்சிருக்கோம் அப்படின்னு. இப்போ
கடந்த 5 ஆண்டுகள் 3 லட்சம் பேர். அதிமுக ஆட்சிகளில் 300 அதுக்கு முன்னாடி இருக்க இல்ல வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு அதுக்கு சொல்றேன். இப்போ 5 ஆண்டு அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது 13 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தாங்க. 13 அதுக்கு முன்னாடி கொண்டு வந்தா அப்ரூவல் அவரே 11 தான் சொல்றாரு இப்போ வரைக்கும். 11 இல்ல இருக்கு, நான் ரெக்கார்ட் தரேன். எடப்பாடி பழனிசாமி 11 கொண்டு வந்தா அவர் சொல்றாரு. இந்த அரசாங்கம் இத்தனை ஆண்டுகளில் எத்தனை மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க? அப்போ அடிப்படையா மாணவர்கள் படிப்பதற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க டெவலப் பண்ணாம இந்த மாதிரியான ஏமாற்று திட்டங்கள் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நான் முதல் திட்டம் ஃபர்ஸ்ட் இயருக்கு என்ன அட்மிஷன் வந்து, செகண்ட் இயருக்கு என்ன இருந்தது, கிட்டத்தட்ட 40% மேல என்ரோல்மெண்ட் குறைஞ்சது. இது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து அன்புமணி அண்ணன் அவர்கள் அறிக்கையும் கொடுத்தார்கள். அரசு அதை பத்தி எதுவுமே கொடுக்கல. ரெண்டாவது இவங்க கேட்டாங்க, ஏன் வந்து திமுக 505 சொல்றாங்க? ஏன்னா திமுக 505 வாக்குறுதிகள் கொடுத்துருக்கோன்னு சொல்லி திரும்ப திரும்ப பிராண்டிங் பண்ணி அதை கேட்டாங்க. 2014 ஜெயலலிதா இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த அறிக்கையில் வந்து 241 அறிக்கைகள் கொடுத்தாங்க. இப்போ கொடுத்ததுல 97 செயல்படுத்திருக்காங்க. 60-70% முன்ன பின்ன செயல்படுத்திருக்காங்க. என்னோட கேள்வி என்ன, நீங்க 5 வருஷம் மக்களோட அது சொல்லும்போது தோராயிரமா சொல்றீங்க. கேள்வி என்னன்னா, அப்பலாம் அந்த கேள்வி எழுப்புறது இல்லையே. 2016ல முடிச்சவங்கள நான் கேக்குறேன். அதனால தான் கேக்குறேன். சூரியபிரகாஷ் 2016ல நீங்க மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு அவரை முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிறுத்தினீங்க. அப்ப 2011-16ல அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல நீங்க சொன்னீங்க 2047. அப்போ நிச்சயமா உங்களுக்கு ஒரு புள்ளிவிவரம் இருக்கும். அப்ப எவ்வளவு வாக்குறுதிகள் அமல்படுத்தினாங்கன்னு தெரிஞ்சிருக்கும்ல. அப்ப அந்த புள்ளிவிவரத்தை சொல்லுங்கன்னா தோராயமா தானே நீங்க சொல்றீங்க. நான் கேக்குற கேள்வி என்னன்னா, இன்னைக்கு ஏன் லேட்னு கேட்டா, நான் போன வாரம் இதே நாள் சீக்கிரம் வந்தாங்க. அவங்க பண்ணிட்டேன்றாங்க. நான் என்ன சொல்றேன், 2021 முதல் சூரியபிரகாஷ் நீங்க வந்து சூர்யா கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு இவ்வளவு பண்ணிட்டோம், இவ்வளவு நிலையில் இருக்கு அப்படின்றாரு. பண்ணி முடிச்சிட்டோன்றாரு. ஆனா நீங்க இல்லன்றீங்க. நான் பதில் சொல்ல விடுங்க. என்ன ஸ்டார்ட் பண்ற क्वेश्चन வந்து ஒரு வரியும் பதில் 4 வரியும் இருக்கும். அது அப்படியே உல்டா வச்சுனா பேசல. இல்ல நான் 4 வரியில கேள்வி கேட்கல. நீங்க அது உங்களோட இன்டர்பிரேஷன் நீங்க சொல்லுங்க. ஓகே, என்னன்னா என்னோட சிம்பிள் क्वेश्चन, 2021 முதல் 2026 வரைக்கும் ஒரு 4,75,000 கோடி கடன் வாங்குனீங்க. அந்த கடன்ல 1,84,000 கோடி தான் வந்து நீங்க வந்து முதலீட்டு செலவுகள்னு சொன்னீங்க. மிச்ச பணம் என்னாச்சு? நீங்க சொன்ன வாக்குறுதிகளுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணீங்களா இல்லையாங்கிற ஒரு ஆடிட் கொஸ்டின் மாதிரியான சாதாரண விஷயம் தான். நீங்க சொன்ன வாக்குறுதிகள்ல 439 வாக்குறுதிகள் நீங்க நிறைவேற்றலன்னு சொல்லி லிஸ்ட் போட்டு கேட்டகரி வைஸ் உங்களோட வாக்குறுதி நம்பரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம். நீங்க 404 நிறைவேற்றணும்னு சொன்னாங்கல்ல, இவங்க நாங்கள் நிறைவேற்றவில்லைன்னு சொன்னதுல ஒரு 10-20 பாயிண்ட் ஏதோ புக்கு கூட இருக்கு. நாங்க நிறைவேற்றவில்லைன்னு சொன்னதுல ஒரு 10 பாயிண்ட், இந்த 10 பாயிண்ட் நாங்க நிறைவேற்றிருக்கோம், இதுக்கு ரெக்கார்ட் இருக்கு, கவர்மெண்ட்ல ப்ரூஃப் இருக்கு, ஃபண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நான் கேக்குறேன். பேசுவோம். இன்னும் இருக்காங்க. காத்திலே கோலம் போட்டா எப்படி பதில் சொல்றது? இன்னும் 2 கெஸ்ட் இருக்காங்க, பேசிட்டு வரேன். திரு ஷாகுல் அமீத், உங்களுடைய பார்வை என்ன இந்த தேர்தல் அறிக்கை பற்றி? ஏன்னா இன்று பல அறிவிப்புகளை திரு விஜய் அவர்களும் வந்து வெளியிட்டிருக்காரு. 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிணையில்லா கடன் அப்படின்னு பல விஷயங்கள் அவரும் சொல்கிறார். இவர் திமுக தரப்புலையும் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிணையில்லாத கடன் சுய உதவி குழுக்களுக்கு, அதே போல வந்து தொழில் தொடங்குவதற்கு கடன், பல்வேறு மட்டங்களில் பல விஷயங்கள் அவர்களும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன இந்த 2 அறிக்கைகள்ல? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் அறிக்கை என்பது வாக்குறுதி கொடுத்தா, முன்னாடி ஐயா கலைஞர் இருந்த காலகட்டத்திலையோ அல்லது புரட்சித் தலைவர் இருந்த காலகட்டத்திலையோ பேரறிஞர் அண்ணா இருந்த காலகட்டத்தில் சொல்லதைத்தான் செஞ்சாங்க, பெரும்பாலும் செய்யக்கூடியது தான் சொன்னாங்க. அந்த நிலை மாறி இப்போ பாருங்கள், 2 சைடு பேசும்பொழுதே நல்லா ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, தடுமாறுறாங்க பாருங்கள். நாங்கள் முன்னுக்கு பின் முரணா 60% பண்ணியிருக்காங்கன்றாங்க அதிமுகவில். அவங்களால புள்ளி விவரங்களை சொல்ல முடியல பாருங்கள். அதாவது ஒரு தேர்தல் அறிக்கை என்பது மக்கள் வந்து அது கதாநாயகன் சொல்றாங்க, அதை நம்பி சூப்பர் ஹீரோடைய கதாநாயகன் முன்னாடி இருந்துச்சு, இப்போ சூப்பர் ஹீரோன்றார் முதலமைச்சர். வந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்கும், சூப்பர் ஹீரோயின் சொல்லியிருக்காரு. ஆமாம் ஆமாம். அதில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நான் இப்போ எனக்கு முன்னாடி பேசுகிற நண்பர் விஷயத்தில் நான் முரண்படுறேன். தமிழக அரசுடைய ஏன்னா சில நல்ல விஷயங்களே பிறகு அண்ணா சொல்லியிருக்காரு, மாட்டான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு. நான் முதல்வன் திட்டம்ன்றது மிகச்சீரிய சிறந்த திட்டம், தமிழ்நாட்டினுடைய நான் முதல்வன் திட்டம், தமிழக அரசால் வழங்கப்பட்ட நான் முதல்வன் திட்டம்ன்றது. ஏன்னா ஒரு கட்சின்னு வரும்போது மனமாச்சரியங்கள்லாம், ஆட்சின்னு வரும்போது எல்லாருக்கும் பொதுவானது. ஒரு ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட சில திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்கலாம், அந்த விமர்சனங்களுக்கு அடுத்து வருவோம். முதல்ல ஒரு ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட ஒரு முக்கியமான சில அம்சங்களை வந்து நாம் மனப்பூர்வமாக மனம் திறந்து பாராட்டினா தான் அடுத்து வர்றவங்களுக்கு அது பயனுள்ளதாக மாறும். குறிப்பாக சத்துணவு திட்டத்தை காமராஜ் ஐயா அவர்கள் மதிய உணவு திட்டம்னு ஆரம்பித்து, புரட்சித் தலைவர்கள் அதை சத்துணவு திட்டமாக மாற்றி, இன்றைக்கு அது காலை உணவு திட்டங்களோடு சேர்த்து, இவையெல்லாம் வந்து யாருக்கோ இல்லைங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் போய் சேருது. இதில் குறை நிறைகள் இருக்கலாம், அதை பற்றி நம்ம விமர்சனங்களுக்கு அடுத்து வருவோம். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக நான் எனக்கு முன்னாடி பேசுகிற நண்பர் அந்த நான் முதல்வன் திட்டம்ன்றது, ஏன்னா
நாம் நேரடியாக அதனுடைய பலாபலன் அறிந்த நபர்கள அல்லது அதில் பயன்பட்ட நபர்கள்ட்ட பேசும்பொழுது அது வந்து ரொம்ப சீரிய சிறந்த திட்டம், இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரண திட்டம்ன்றதுல சந்தேகம் கிடையாது. ஏன்னா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தலை சிறந்த திட்டத்தை அதை யார் கொண்டு வரட்டுங்க, யார் கொண்டு வரட்டும். இப்போ நம்ம முதல்வர் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு முதல்வராக அதை பாராட்டத்தான் செய்யணும். அரசியல் கட்சி நம்ம என்ன நினைக்கிறோம்னா கண்மூடித்தனமாக விமர்சனங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறதுன்றது முறையான அரசியல் அல்ல. அதே வேளையில் இப்போ இன்னைக்கு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மரியாதைக்குரிய இல்ல என்ன ஸ்டாட்டிஸ்டிக் இல்ல நீங்க என்ன டேட்டா வேணா 2023ல 35,137 பேர் வந்து நான் முதல்வனா என்ரோல் ஆனாங்க. 2024 11,865 பேர் என்ரோல் ஆயிருக்காங்க. இது கவர்மெண்டோட ரெக்கார்ட். மூன்றில் ஒரு பங்கு தான் 35,000 பேர்ல இருந்து 11,000 பேரா என்ரோல்மெண்ட் குறைஞ்சிருக்கு. 1,35,000 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்ததாக அரசாங்கம் 2023ல சொன்னது. ஸ்டேட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் வித் NSTC நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனோட சேர்ந்து அடுத்த ஆண்டில் 66,537 பேருக்கு தான் வாங்கி கொடுத்திருக்கோம்னு பாதிக்கும் குறைவா போயிருக்குன்னு கவர்மெண்ட் ரெக்கார்ட், ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட். நான் சொன்ன பாயிண்ட் சரி வர உங்க புள்ளி வரதுக்கு அளவு குறைந்திருக்கலாம், ஆனா மக்கள் பயன்பட்டு இருக்காங்க. அதை வாழ்த்துறதுக்கு வந்து தவறு கிடையாது. அது வந்து அடுத்த வரக்கூடிய அரசுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கும். குறைஞ்சிருச்சு, பாதிக்கும் கீழே குறைஞ்சிருச்சுன்னா நானும் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுனா உயர்த்தல மாற்று கருத்து இல்ல. அது வெளிப்பட இல்ல ஒரு நிமிஷம் அதுக்கு என்ன வழி, அதாவது விழிப்புணர்வு. இங்க பாருங்க ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்களேன். இப்ப UPSC மாதிரியான தேர்வுகள்ல விழிப்புணர்ச்சி வந்து குறைவா இருக்குது. விழிப்புணர்ச்சி இப்ப சரி அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, நான் முதல் திட்டம் முதல்ல வந்தப்ப அந்த திட்டத்தை குறித்திய மிகப்பெரிய அளவில் விளம்பரங்கள் போனது. நிறைய இடங்கள்ல பள்ளிகளில் கல்லூரிகளில் இந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்த்தாங்க. அரசு என்ன நினைச்சிருச்சுன்னா இப்படி போய் கொண்டு போய் சேர்த்தது ரைட்டு, முதல் முறையை நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம், எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு அரசு வந்துருச்சு. அந்த முடிவு தான் அடுத்து குறையறதுக்கு காரணம். ஒருவேளை அடுத்த ஆண்டும் அரசு இதே போல ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் போட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு திட்டம், ஏன்னா நான் அந்த திட்டத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன். என் மகளும் ஒரு மருத்துவ மாணவியாக இருக்கிறனால நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். நாளைக்கு நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்போது என்னென்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரசு வந்து இந்த திட்டத்தை முதலாக எடுத்து போகும்போது மிகப்பெரிய அளவில் அதை விளம்பரப்படுத்தி கல்லூரிகளில் எல்லா இடங்கள்லையும் பள்ளிகளில் அந்த திட்டத்தை பற்றிய விழிப்புணர்ச்சிகளை ஏற்படுத்தினாங்க. அந்த விழிப்புணர்ச்சி அடுத்த ஆண்டுகளில் கொஞ்சம் தவறிவிட்டு, இதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அந்த திட்டத்தை கண்மூடித்தனமாக நாம் எதிர்ப்பதோ அந்த திட்டத்தை கண்மூடித்தனமாக நம்ம பேசுறதோ அது சரி கிடையாது. நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஒரு இந்தியாவுக்கு முன்னோடியாக ஒரு திட்டம் இருக்குது, நான் முதல்வர் திட்டம். ஃபஸ்ட்டு அதை மனப்பூர்வமாக பாராட்டுவோம். அந்த திட்டத்தில் நீங்கள் குறைபாடு தான் சொல்லணும். திட்டத்தில் வந்து கொடுக்கக்கூடிய பணத்தை இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் அந்த திட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கு. நம்முடைய தமிழ் பேசும் பிள்ளைங்க, நம்ம குழந்தைங்க கிட்டத்தட்ட 56 பேருக்கு மேலே வந்து IAS தேர்வில் எத்தனையோ பேர் முதல் முயற்சியில் தேர்வடைஞ்சு ஒரு செங்கல்சூழலில் கல்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஏழையினுடைய மகன், ஒரு ஏழை தாயுடைய மகன், அவன் கனவு மெய்ப்பட்டிருக்கு. ஒரு வாடிப்பட்டின்ற ஒரு சாதாரண ஒரு கிராமம், இன்றைக்கி மதுரை வாடிப்பட்டி வந்து ஒரு பெண்ணால் ராஜேஸ்வரி சுவியால் இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்கு. இப்படி ஒரு விஷயம் என்னன்னா நம்ம அந்த திட்டத்தில் குறையல்ல, அந்த திட்டத்தை செயல்படுத்திய விதத்தில் குறையல்ல, அந்த திட்டத்தில் பயனற்றவர்களுடைய குறையல்ல. ஆனால் அந்த முதல்ல அந்த திட்டம் கொண்டு செல்லப்பட்ட போது எந்த அளவுக்கு அது விளம்பரப்படுத்தப்பட்டு எந்த அளவுக்கு அது மக்களிடத்தில் எடுத்து செல்லப்பட்டதோ அந்த அளவுக்கு 2வது முறையும் அரசு செய்ய தவறியது. அதை நானும் ஏற்றுக்கிறேன். திரு கோபிநாத், உங்களுடைய முதல் சுற்று கருத்து, நீண்ட நேரம் காக்க வச்சுட்டேன். உங்களுடைய கருத்து, திமுக தேர்தல் அறிக்கை ஒரு பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்தை நீட்டிப்பு செய்கிறது, 5லிருந்து 8க்கு நீட்டிப்பு செய்கிறதுல ஆரம்பித்து மீட்டர் பொருத்தப்படாத பம்ப் செட்டு, 8,000 ரூபாய் கூப்பான், பல விஷயங்கள் செக்டாராக பிரித்து பல்வேறு துறைகள், வேளாண் குடிமக்கள், ஃபிஷர்மென் ஒரு பக்கம், மாணவர்கள் ஒரு பக்கம், இல்லத்தரசிகள் ஒரு பக்கம், எல்லா செக்மெண்ட்டையும், அப்புறம் வேலை வாய்ப்புக்காக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான திட்டங்கள், தொழில் வளர்ச்சியை பெருக்க திட்டங்கள். ஒரு ப்ராமிஸ் வந்து இன்ஃபேக்ட் $120 பில்லியன் இந்தியா தமிழ்நாட்டினுடைய ஏற்றுமதி அளவை பெருக்கிறது அப்படின்றதுக்கான பல தொலைநோக்கு திட்டங்களை வைத்து தான் வந்து அதை குறிப்பிட்டிருக்கார், முதலமைச்சர் அறிவிச்சிருக்கார். இன்ஃபேக்ட் அவர் சொல்லும் போதே சொன்னார், நாங்கள் 2021 வரும்பொழுதே 10 ஆண்டுக்கான திட்டத்தை தான் வந்து நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் தான் இந்த அறிவிப்புகளையும் செய்கிறார். ஒரு நீட்சி, ஒரு ஆட்சியினுடைய நீட்சியாக வந்து 2ஆம் 5 ஆண்டுக்கான திட்டங்களை சொல்கிறார். உங்களுடைய பார்வை என்ன சார்? வணக்கம். கனவுகளை சொல்லுங்கள்னு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பு மக்களிடம் பேசியிருந்தார். ஆனால் இந்த கனவுகளை இந்த ஒரு 50 திட்டத்திற்குள் கண்டுகொள்ளுங்கள் என்பதை இன்றைய தேர்தல் அறிக்கையின் மூலம் அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கின்றார். கடந்த ஆண்டு 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது இது விஷன் 10 இயர்ஸ், அதாவது 10 வருடத்திற்கான தேர்தல் வாக்குறுதி என்று சொன்னார்.
அப்பொழுது நாங்கள் சில தேர்தல் வாக்குறுதிகளை முதலமைச்சரால் நிறைவேற்ற முடியாமல் போனதை கூட இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் கூடுதலாக கிடைத்தால் செய்வேன் என்கின்ற போக்கில் அவர் சொல்கின்றாரோ என்று நாங்கள் எல்லாம் எதிர்கட்சிக்காரர்கள்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்பொழுது என்ன சொல்ல வருகிறார் என்றால், கடந்த முறை 505 வாக்குறுதிகளை கொடுத்தவர் இந்த முறை 50 எண்ணிக்கையில் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், சொல்ல வேண்டியதெல்லாம் முன்பே சொல்லிவிட்டோம். போன ஆட்சிக்கு முன்பே, போன தேர்தல் அறிக்கையிலே சொல்லிவிட்டோம். 50 வந்து முக்கியமான அம்சங்களை மட்டும் சொல்லியிருக்காரு. ஆக இந்த முறை 50 முக்கியமான அம்சங்களை மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அது விரிவான அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. இல்ல சார், ஹெட்லைன்ஸா மட்டும் 50 சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அதான் சார், அதை இதை நம்ம விரிவுபடுத்தினா அதான் சார், இந்த புள்ளியிலேருந்து நம்ம இந்த தேர்தல் அறிக்கையை விரிவுபடுத்தினா நம்ம ஒரு 5000 பாயிண்ட் கூட போகலாம். அது பல நிபுணர்களால் அதை பண்ண முடியும். நான் அதை சொல்லலை. கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் முதல்வர் அவர்களால் சொல்லிக்கொள்ளும்படியான எந்த சாதனைகளையும் சொல்ல முடியாது. 5000 ரூபாய் கொடுத்திருக்கின்றோம், இந்த தமிழ் புதல்வன் செய்திருக்கிறோம், இதை 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம், 1500 ரூபாய் கொடுத்திருக்கிறோம் என்று சின்ன சின்ன தொகைகள் கொடுத்ததை வைத்து ஒரு பெரும் சாதனையாக ஒரு பிம்பமாக கட்டி எழுப்புகிறார்கள். அது ஒன்று. 6000 ரூபாய் கொடுத்தது மோடி பெரும் சாதனை சொன்னாரு பிரச்சாரத்துல. சீர்கேடு வேளாண் குடிமக்களுக்கு 6000 ரூபாய் கொடுத்தது பெரிய சாதனை மோடி சொன்னாரு. இல்ல சார், 6000 ரூபாய் தங்குதடையின்றி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் சாதனையெல்லாம் பேசல. சாதனைகள் நீங்க மத்திய அரசின் சாதனைன்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க, தனி விவாதம் வச்சுக்கலாம். அதுக்கு இல்ல அவர் சாதனையா பிரச்சாரத்துல பேசினாரு. பீகார்ல பேசியிருக்காரு பிரச்சாரத்துல. இப்ப நடக்கக்கூடிய பிரச்சாரங்கள்லயும் 6000 ரூபாய் வந்து கொடுக்கறத சாதனைன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆமா சார், ஆண்டுதோறும் 6000 கொடுக்குறோம், அதை பேசுறோம். ஆனால் ஒரு 5000 ரூபாய் கொடுத்து அதையே ஒரு தடவை கொடுத்ததே பிரதானமா பேசல. வருஷத்துக்கு 12000 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு மகளிருக்கு. 1.31 கோடி மகளிருக்கு வருஷத்துக்கு 12000 ரூபாய் கொடுக்குறாங்க ஒவ்வொரு பெண்ணுக்கும், இல்லத்தரசிக்கும். சார், ஒரு விஷயம், 60 மாதகால ஆட்சியில் 12-14 மாதங்களாக நீங்கள் உதவித்தொகை கொடுத்து கொண்டு வருகின்றீர்கள். அது இல்லாமல் இந்த 5 ஆண்டுகளில் ஒரே ஒரு முறை கோடைக்காலம், இந்த முறை மட்டும்தான் வந்திருக்கு. அதனால 2000 ரூபாய் கூடுதலாக கொடுத்துருக்கீங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கோடை வரும் என்பதை திராவிட மாடல் ஆட்சி எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. அப்புறம் சட்டம் ஒரு குறுக்கீடு கோபிநாத், திருப்பி உங்ககிட்ட வர மதுரை ஏதாவது குறுக்கிட்டீங்களா? நான் கோடைகால நிதி பத்தி பேசுறாங்க. கோடைகால நிதி ஏன் நிவாரண தொகையா கொடுக்கறாங்க அப்படின்னா, NDRF நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல மாநில அரசுகள் ஸ்டேட் ஸ்பெசிபிக் டிசாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணலாம். கடந்த ஆண்டு தான் ஹீட் வேவை வந்து ஸ்டேட் ஸ்பெசிபிக் டிசாஸ்டர்னு இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலம் மட்டும் தான் அறிவிச்சிச்சு, தமிழ்நாடு மட்டும் தான் அறிவிச்சிச்சு. கடந்த ஆண்டு அறிவிச்சோம், இந்த ஆண்டு நிவாரணம் கொடுத்துட்டோம். ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கப்படும் அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம், சட்டமன்றத்திலே கமிட் பண்ணியிருக்கிறோம். அதனால வந்து இந்த பாஜகவுக்கு புரியலங்கிறதுனாலயே, உங்களுக்கு தெரியலங்கிறதுனாலயே அது புதுசுன்னு ஆயிடாது. தொடருங்க கோபிநாத். சார், அவர் சொல்லுவார் அப்படிதான். சட்டம் ஒழுங்கை பற்றி சட்டப்பேரவையில் அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர். எதற்காக வந்து இந்த நிவாரண பாயிண்டடா கேள்வி கேட்டோம்னா அவர் சொல்லுவார், அவ்வளவுதான். இதுதான் பாஜகவோட லட்சணம். என்ன பாயிண்டடா கேள்வி கேட்டீங்க? நீங்க சொன்னீங்க சார், கோடை காலத்துக்கு நாங்க எல்லாம் ஸ்டேட் ஸ்பெசிபிக் டிசாஸ்டர்னு அறிவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றேன். அதான் சார், இதெல்லாம் போன வருஷம் எங்க சார் போச்சு? போன வருஷம் ஏன் கொடுக்கல? போன வருஷம் தான் அறிவிச்சோம். தெரியுமா உங்களுக்கு? ஹீட் வேவ் டிசாஸ்டர் இல்லையா? போன வருஷம் சார், போன வருடம் அறிவித்த நீங்கள் சார், போன வருடம் அறிவித்த நீங்கள் 2000 ரூபாய் தானே கொடுத்துட வேண்டியதானே? ஏன் அதை இந்த ஆண்டு மட்டும் கொடுக்குறீங்க? தேர்தல் நெருங்குகிறது, தேர்தல் நெருங்கக்கூடிய வருடம் கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு ஆண்டு கொடுக்கப்படும். நீங்க செய்யறது எதுவுமே இங்க பாருங்க, உங்கள் இல்ல சார், நீங்கள் உங்கள் கட்சிக்கு ஆதாயமான விஷயங்களை பேசுறதுனா பேசலாம். நான் வந்து இந்த தேர்தல் அறிக்கையை பற்றி விமர்சனம், நீங்க திமுகவுக்கு சார்பா பேசுனா கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம், வேற விவாதத்தோட பேசலாம். தமிழ் வழி கல்விக்கூடங்கள் சங்கி மாதிரி பாஜக ஆதரவா பேச முடியும்? அவர் திமுக காரங்க கட்சியில இருக்காரு, அவர் அவங்க கட்சி சார்பா பேசுறாரு. இல்ல இவர் என்ன போல சார், இதான் சார், இப்ப நாங்க வந்து இப்ப பாஜக இருக்கோம்னா இப்ப திமுக திட்டம்லாம் அருமை, முதல்வர் சிறப்பு அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறார் அவரு. இல்ல நாங்க சொல்றது நீங்க சிறப்பு சொல்லணும். அவர் சொல்றது என்னன்னா, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் போன வருஷம் சொல்றாங்க. அவர் சொன்னாரு நாங்க வந்து கிளைமேட் சேஞ்ச் பண்ணனும், ஒரு பாலிசி ரிலீஸ் பண்ணோம், அதுல வந்து ஹீட் வேவே வந்து ஒரு டிசாஸ்டர்னு வந்து போன வருஷம் டிக்ளேர் பண்ணணும், அதன் தொடர்ச்சி அதோட நீட்சியா அடுத்த வருஷமே நிவாரண தொகை கொடுத்துட்டோம் சொல்றாரு. இனி ஆண்டாண்டு தொடரும் அப்படின்னு சட்டப்பேரவையிலேயே உறுதி கொடுத்திருக்காரு முதலமைச்சர்ன்றதை அவர் சொல்றாரு. நீங்க கேட்டீங்களே ஏன் இப்போது இருந்து அப்படின்னு, அதுக்கான பதில் சொல்கிறேன். அவர்தான் இல்ல, நீங்க இந்த புள்ளியிலே நின்னீங்கன்னா அதுக்கு விளக்கம் சொல்றேன். கடந்த ஆண்டு சரி கோபிநாத், இதோட சுருக்க வேண்டாம், நீங்க அந்த கொள்கைக்குள்ள வந்துருவோம், மேனிஃபெஸ்டோக்குள்ள வந்துருவோம். வந்துறேன் சார், மேனிஃபெஸ்டோக்கு வந்துறேன். அதாவது புதிய தமிழ் வழி கல்விக்கூடங்கள் பற்றி நிறுவுவது சம்பந்தமான எந்த விதமான அறிவிப்புமே இல்லை. ஒரு நவீன ரக டயாலிசிஸ் கருவிகள் வந்து 2 மடங்காக்கப்படும் சொல்லியிருக்காங்க, அது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு புதிய மருத்துவமனைகள், அதாவது ஒரு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் போன்று ஒரு புதிய முன்னெடுப்புகளை எதுவுமே வந்து சுகாதாரத்துறை ரீதியாக அவங்க எதுவும் எடுக்கலை.
அடுத்து பாத்தீங்கன்னா விவசாயத்திற்கான முற்போக்கு திட்டங்கள் அதுல எதுவுமே இல்ல. நான் இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு திருப்பி ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா தானிய சேமிப்பு கேட்கிறேன். திட்டங்கள் கோபிநாத் இல்ல. கிட்ட எனக்கு வந்து அதுல தனிப்பட்ட முறையில கேள்வி, புதிய மருத்துவ கல்லூரிகளையும் மருத்துவமனை அறிவிக்கல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அப்படின்னா நீங்க புதிய மருத்துவ கல்லூரிகள் உங்களுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா நீங்க ஏற்கனவே சேச்சுரேஷன் அட்டைன் பண்ணிட்டீங்க. மற்ற மாநிலங்களும் வந்து மற்ற மாநிலங்களும் அதை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒதுக்கீடு சொல்ல பண்ண முடியும்னு சுற்றறிக்கை அனுப்பிச்சது ஒன்றிய அரசு, சுகாதாரத்துறை அரசு. இன்னொன்னு, ஒவ்வொரு பிரைமரி ஹெல்த் சென்டர், அதாவது ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து கொடுக்கணும்னா அது ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுத்து சாங்ஷன் பண்ணாதான் தொடங்க முடியும். ஒன்றிய அரசுக்கு கடைசியா வந்து 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பிரைமரி ஹெல்த் சென்டர் கேட்டு மாசு கடிதம் எழுதிட்டாரு, ஒப்புதல் வரலையே. இல்லைங்க, இந்த அறிவிப்பு எப்போ அவர் முடிச்சிட்டோம். இல்ல சார், நான் என்ன சொல்றேன், ஆரம்ப சுகாதாரம் இங்க பாருங்க, நான் மருத்துவ கல்லூரிகள் நிறுவ சொல்லல. இப்போ இந்த பேரிடர் மேல இந்த மாதிரி சொல்றாங்க, பேரிடர் காலம்னு சொல்றாங்க. கோடை காலத்துல வெப்பத்தாக்கத்தால பலருக்கு பிரச்சனை வருது மாதிரி, நீங்க ஒரு ஒன்றிய அளவுல இல்ல ஒரு மாநகராட்சியினுடைய மண்டல அளவுல ஏதாவது ஒரு ஆரோக்கியமான திட்டத்தை, ஒரு மருத்துவ திட்டத்தை நீங்க அறிவிச்சிருக்கலாம். அது இல்லைன்னு சொல்ல வரேன். உங்களுடைய திட்டத்துல இந்த தேர்தல் அறிக்கையின் குறைபாடுகள், விவசாயிகளுக்கான முற்போக்கு திட்டம் எதுவுமே இல்லை. ஓகே, ஆமா வந்திருக்கலாம் நான் சொல்றேன். ரெண்டாவது, விவசாயிகளுக்கான முற்போக்கு திட்டம் எதுவுமே இல்லைங்க சார். உண்மையை சொல்றேன் சார். நீங்க தமிழ்நாடு டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய பல அறிவிப்புகள் இருக்கு. இப்ப நான் சொல்றதா மட்டும் உங்களுக்கு அது உங்களுக்கு பாத்தீங்களான்னு கேட்கிறேன். அதாவது மீட்டர் பொறுத்தாத பம்ப் செட்டு, அப்புறம் வந்து நெல்லுக்கான கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு வந்து 3500 ரூபாய், கரும்புக்கு வந்து 4500 ரூபாய் டன்னுக்கு. கரும்புக்கு வந்து டன்னுக்கு 4500 ரூபாய். அப்புறம் வந்து ஏக்கரேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம், 48 இருக்குது 50 லட்சமா உயர்த்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வேளாண் குடிமக்களுக்கான இல்ல சார். முற்போக்கு நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கங்க. விளைநிலங்களை அதிகரிக்கிறதுக்கான ஏற்பாடை இப்ப இந்த 5 ஆண்டுகள் எதுவுமே பண்ணாம இப்ப பண்ண போறேன்னு சொல்றாங்க. அதை வரவேற்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் விளைகின்ற நிலங்களில் வரக்கூடிய விளைபொருட்களை பாதுகாக்கக்கூடிய கிட்டங்கிகள் கடந்த 5 ஆண்டுகள் எந்த விதமான ஒரு கிடங்குகள் அமைக்கக்கூடிய எந்த விதமான ஏற்பாட்டையும் இந்த திமுக அரசு செய்யல. விவசாயிகள் 48 லட்சம் ஹெக்டேரா உயர்த்திட்டோம்னு பேசும்போது சொன்னாரு சூர்யா கிருஷ்ணன் பத்தி சொன்னாங்க. ஒன்றிய அரசாங்கம் விவசாய நிலங்கள்ல இல்ல, அவர் பதில் உங்களுக்கு ஒரு பதில் சொல்றாரு. என்ன கேள்வி? ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்களேன். நாடு முழுக்க வேளாண் 2 நிமிடம் டைம் கொடுங்க. ஒரே நிமிஷம் சார். நாடு முழுக்க வேளாண் விளை பொருட்களை பாதுகாத்து வைக்கிறதுக்கான கிடங்குகளை அமைப்பதில் தமிழ்நாடு நம்பர் 1ன்னு ஒன்றிய அரசாங்கம் விருது கொடுத்திருக்கு திராவிட மாடல் அரசுக்கு. சரி, கேட்டுருவோம். கோபிநாத் முடிச்சிருங்க. கோபிநாத், நான் அடுத்தவர்கிட்ட போயிட்டு வரேன். சொல்லுங்க கோபிநாத். சார், இல்ல புள்ளி விவரங்கள் சொல்றதுல சார், புள்ளி விவரங்கள் மட்டுமே இங்க எல்லாத்தையும் செஞ்சிராங்க. நீங்க புள்ளி விவரம் இல்லங்க, நீங்க கொடுத்த விருதை சொன்னேன். புள்ளி விவரத்தை பார்த்தா ஏன் பயப்படுறீங்க? யாருங்க புள்ளி விவரத்தை பார்த்தா பயப்படுறா? இது என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்க தானங்க சொன்னீங்க. இப்ப புள்ளி விவரம் மட்டுமே எல்லாம் இல்ல. நான் நீங்க கொடுத்த விருதை சொன்னேன். we are out performing, நாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம்னு ஒன்றிய அரசாங்கமே விருது கொடுத்திருக்குன்னு சொன்னேன். நீங்க அதுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுனால நீங்க கொடுத்த விருதை சுட்டிக்காட்டுனீங்க. சார், நீங்க ஸ்டுடியோல இருக்கீங்க, உங்களால இடைமறிக்க முடியுது. சொல்லுங்க. அதனால நேரலையில இருக்கறனால என்னால பேச முடியல. சொல்லுங்க கோபிநாத், நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் சார். அதே மாதிரி ஒரு சகோதரி பேசுனாங்க, பெண்கள் துயரத்திற்கு பயங்கர பிரச்சனை, பெண்கள் துயரத்திற்கான அனைத்து வழிகாட்டுதலையும் விடுதலை நோக்கோடு சில விஷயத்தை செஞ்சிருக்கேன்றாங்க. டாஸ்மார்க் கடைகளை கொஞ்சம் எண்ணிக்கையை குறைப்பாங்கிற அறிவிப்பு வரும்னு பார்த்தேன், கொஞ்சம் கூட வரல. இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுடைய நடமாட்டத்தை குறைப்பதற்காக ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும்னு பார்த்தேன், அதுவும் வரல. பார்த்தீங்க, நகைக்கடன் வந்து இப்போ நம்ம துணை முதல்வர் அவர்கள் கடந்த முறை தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய துணை முதல்வர் அவர்கள் சொன்னாங்க, உங்கள் நகையை கொண்டு அடகு வையுங்கள் என்றார். எல்லாம் நகையை அடகு வச்சு திரும்ப முடியாத தகவல். எந்த கூட்டத்துல சொன்னாரு, எங்க சொன்னாரு, தேதியோட சொல்லணும். போற போக்குல சொல்லிட்டு கூடாது. சரி, உங்க நகையை கொண்டு அடகு வைங்க. நீங்க பேசுவோம். எந்த தேதியில சொன்னாரு? சரி, பேசுவோம். இல்ல, நான் குறிப்பிட்டு வந்து மதிவதனிக்கு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. வரேன் கோபிநாத். மதிவதனி, நீங்க வச்ச கருத்துக்கு தான் ஒரு விமர்சனம் எதிர்கருத்து வைக்கிறாரு. அதுக்கு முதல்ல சொல்லிடுறேன். இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஃபுல் டாக்குமெண்ட் வந்த பிறகு பார்த்தா ஒரு 524 வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுத்துருக்காங்க. இதில் பிஜேபிக்கு நேரடியாக அவங்க கண்ணில் முள்ளு குத்துற மாதிரி, நெருடுற மாதிரி பல வாக்குறுதிகள் வந்திருக்கு. கொள்கை அடிப்படையில் நான் சொல்கிறேன். தனியான திட்டங்களை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி கொள்கை அடிப்படையில் திராவிடம் அப்படின்றதுக்கும் திராவிட மாடல் அப்படின்ற சொல்லும் பிஜேபிக்கு எப்பயுமே அச்சுறுத்தலாக இருந்திருக்கிறது. அது அவங்க பேசுறதுலேயே நமக்கு தெரியுது. ரெண்டாவது, அவங்களுக்கு எந்தெந்த வார்த்தைகள்லாம் கசப்பாக இருக்குமோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணி அதுக்கான தனியான வாக்குறுதிகள், மாநில உரிமைகளாக இருக்கட்டும், சமூக நீதியாக இருக்கட்டும். இந்த சமூக நீதி அப்படின்ற வாக்குறுதியில் முதல் சொல்லே எதை குறிப்பிட்டிருக்காங்கன்னு கேட்டால், குலத்திற்கு ஒரு நீதி என்ற அநீதியை
ஒழிப்பதற்காகவும் சமூக நீதி அடிப்படையிலும் பள்ளத்தை மேடாக்கக்கூடிய முயற்சிகளில் தான் சில திட்டங்களை வரையறுத்திருக்காங்க. அதில் தான் பெண் உரிமை பற்றி நான் சொன்னேன். இப்போ பெண்களுடைய பாதுகாப்பு, போதை, கலாச்சாரம், கஞ்சா இதெல்லாமே சொன்னார். ஒரே ஒரு சின்ன செய்தியை மட்டும் ஒரு சகோதரியாக அந்த அண்ணன்கிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகள், கடல்சார் பகுதிகள், அது வழியாக தான் நிறைய போதைப் பொருட்கள் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரப்படுது அப்படின்றது அவங்களுக்கு நம்மளோட நல்லா தெரியும். அதை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்தியாவின் பிரதமர் மோடியும் பிஜேபியும் ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் பெருமக்களும் சேர்ந்து கட்டுப்படுத்துவதற்கான மிக முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். ஏன்னா இங்கே தான் இவ்வளோ பிடிக்கிறோம், அங்கே தான் அவ்வளோ பிடிக்கிறோன்னு வரப்ப அந்த பிடித்த பொருட்கள் என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் டேட்டா இல்லை. அப்படி பிடிக்கப்பட்ட பொருட்கள் ஒரு மாநிலத்திற்கும் வந்து சேருகிறது அப்படின்னா அந்த வழித்தடங்களை நிறுத்துவதற்கு ஒன்றிய அரசும் பிஜேபியும் என்ன முயற்சி எடுத்திருக்கு ஒன்று. இன்னொன்று, நான் நேரடியாக இந்த திட்டங்களுக்கு வருகிற போது ஒரு ஸ்டாண்டர்டை 5 வருஷத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தளபதி ஸ்டாலின் அவர்கள் செட் பண்ணியிருக்காரு. என்ன செட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், அதிமுகவாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், புதுசாக வரவங்களா இருக்கலாம், யாராக இருக்கலாம், இதில் கை வைத்து விட்டு அல்லது இதை நீக்கி விட்டு எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஸ்டாண்டர்டை செட் பண்ணியிருக்கோம். அது காலை உணவாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும். மகளிர் உரிமை தொகை கொடுக்கவே முடியாதுன்னு சொன்ன ஐயா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு நான் அதிகமாக கொடுக்குறேன்னு தான் சொல்ல முடியுமே தவிர அதை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ஸ்டாண்டர்டை கொள்கை வழியில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செஞ்சிருக்காரு. ரெண்டாவது, இந்த சமூக நீதி பற்றி மண்டல் கமிஷனினுடைய 27% முறைப்படுத்துவதற்கு ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போன்னு ஒன்று இருக்குது. இந்த வாக்குறுதியை பார்த்த உடனே ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கோ அல்லது பிஜேபியில் இருப்பவர்களுக்கோ மண்டல் கமிஷன் அறிக்கையை பற்றி அவங்க பேசி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இல்லை மண்டல் கமிஷன் அறிக்கையின்படி நடக்கலை அப்படின்றதை புரிந்து கொள்வதற்கு அவங்க தயாராக இருக்காங்களா? ஏன் நான் நேரடியாக மண்டல் கமிஷன் அறிக்கைக்கு போகிறேன்னா, போகிற போக்கில் பிஜேபியினுடைய சகோதரர் சொன்னார், சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் திமுககாரவங்க பெருசாக பேசுகிறாங்க. நீ எது சார் சின்ன விஷயம்? 8வது வரைக்கும் குழந்தைங்களுக்கு காலையில் உணவு கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு வருவோன்றது ஏசி அறையில் உட்கார்ந்து கொண்டு அரசியல் பேசுபவர்களுக்கு எளிமையானதாக இருக்கலாம். கிராமப்புறங்களில் ஏழை எளிய நடுத்தர வர்க்க உழைக்கக்கூடிய பெண்கள், தனி பெற்றோராக இருந்து பிள்ளையை வளர்க்கக்கூடிய மகளிருக்கு அது ஆகப்பெரிய ஆறுதல். அதனால் அது சின்ன விஷயம் கிடையாது. நான் முதல்வனில் செங்கல் சூளையில் வேலை பார்த்த ஒரு பையன் இன்னைக்கு ஐஏஎஸ் அதிகாரி. ஐஏஎஸ் அதிகாரியுடைய அப்பா இனிமே அவர். அது உங்களுக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், எங்களுக்கு சின்ன விஷயம் இல்லை. அதே போல் ஏன் உங்களுக்கு இவ்வளோ பதட்டத்தை கொடுக்குதுன்னா, தமிழ்நாடை தாண்டி மற்ற மாநிலங்கள் எல்லாம் வட இந்தியாவில் பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிரான, சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு அச்சுறுத்தலை கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி ஏற்படுத்துகிறப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மீண்டும் முதலமைச்சராக வரப்போகிறேன் என்ற துணிச்சலோடு அறிவிச்சிருக்காரு. சிறுபான்மையினர்கள் தொழில் தொடங்குவதற்கு 30 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கப்படும். இதெல்லாம் அவங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியுமா? என்னையா இது, எல்லா இடத்துலையும் சிறுபான்மையினர்களை வச்சு நம்ம மிகப்பெரிய மதவாத அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்குன்னு தனியாக இவங்க 30 லட்சம் கடன் கொடுக்குறாங்கன்ற அச்சம். அதுக்கடுத்து எது உங்களுக்கு சின்ன விஷயம்னு கேட்டால், 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்து உங்களுக்கு எது தேவையோ வாங்கிக்கங்கன்னு சொன்னால் அடுத்து என்ன வாதத்துக்கு வருவீங்கன்னு கேட்டால், இது கூட இல்லாமல் தமிழ்நாடு இருக்கிறதா, இலவசங்களை கொடுக்குறீங்களான்னா தெளிவாக குறிப்பிடுகிறோம். பள்ளத்தை மேடாக்கக்கூடிய முயற்சி. எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குன்றதுக்காக எனக்கு அவங்களுக்கு கொடுக்குறதுல எனக்கும் ஃப்ரிட்ஜு கொடுன்றது அநீதி. யாருக்கு இல்லையோ, முதல்ல யாருக்கு பசிக்குதோ அவங்களுக்கு தான் இலை போட முடியும். ஏற்கனவே 4 ரவுண்டு சாப்பிட்டுட்டு ஏப்ப விடுறவருக்கு இலை போடணுமா? பசியோடு வரவருக்கு இலை போடணும்னா பசியோடு வரவருக்கு இலை போடுறது தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல். அதுக்கு பேர் தான் திராவிடம், அதுக்கு பேர் தான் சமூக நீதி. அப்போ எதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களோ அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மகளிர், குறிப்பாக பெண்கள், திருநர் மக்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் அது பெரிய பெரிய விஷயம். அதனால இந்த வாக்குறுதிகளை, இந்த தேர்தல் அறிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம். இல்லை, உங்கள்கிட்ட இதோட சேர்த்து இன்னொன்று கேட்டுறேன். அதில் முக்கியமான அறிவிப்புகளில் வந்து 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தான் நிதிக்குழு வந்து நிதியை பகிர்ந்தளிக்க ரெக்கமெண்டேஷனை கொடுக்கணுன்ற ஒன்று சொல்கிறாங்க. அதே போல் உயர்நீதிமன்றத்தில் அந்தந்த மாநில மொழியை வந்து நீதிமன்ற மொழியாக பயன்படுத்தணுன்றாங்க. ஜிஎஸ்டியிலிருந்து வரக்கூடிய தொகையில் 70% மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. துணைவேந்தர்களை மாநிலங்கள் நியமிக்கணும் பல்கலைக்கழகங்களுக்கு, அது ஒன்று. அதே மாதிரி மருத்துவம் உள்ளிட்ட உயர் படிப்புகளுக்கு வந்து இல்லை ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு நுழைவுத் தேர்வு என்பதே இருக்கக்கூடாது நாடு முழுக்க, அதையும் ரத்து செய்யணும், அதையும் வலியுறுத்துவோன்றாங்க. இது எல்லாவற்றிலும் மாற்று கருத்து இருக்கா பாமகக்கு? நீங்கள் ஒரு லைன் எல்லாத்துலேயும் சொல்ல விட்டீங்கனால எல்லாத்துக்கும் நான் மறுப்பு சொல்லிடுவேன். முதல்ல எல்லாத்துலேயும் மறுப்பு இருக்கு. ஓகே, எல்லாத்துலேயும் மறுப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமாக வந்து தமிழ் மொழியை இவங்க பாதுகாக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாய்மொழியே படிக்காமல் டிகிரி வாங்க முடியுங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதை மாற்றுவோன்னு சொல்லி 5 வருஷமாக என்ன பண்ணாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது,
அரசு கல்லூரிகளை மாநிலங்கள் அமைப்பதற்கு மத்திய அரசு அனுமதிக்க மாட்டுது. 10,000 மக்களுக்கு ஒரு மருத்துவர் அப்படிங்கிற எண்ணிக்கையை வச்சு தமிழ்நாடு பிளாக் பண்றாங்கன்னு. இந்த சட்டம் எந்த வருடம் வந்தது? 2023 வந்தது. நீங்க ஆட்சிக்கு வந்து முதல் 2.5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு அப்ளிகேஷன் கூட நீங்க போடல. அந்த 2.5 வருஷத்துல நீங்க அப்ளை பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 4 வாங்கிட்டு மிச்ச 2.5 வருஷத்துக்கு சட்டம் கொண்டு வந்தாங்க. இல்லங்க, நான் சொல்றத கேட்டுங்க. சட்டத்தை யார் கொண்டு இல்ல, என்னோட கேள்விக்கு நீங்க புரிஞ்சுங்க. சட்டத்தை யார் கொண்டு வந்தாங்க? ஒன்றிய அரசு. இல்ல, நான் ஒரு கேள்வி உங்களுக்கு கேக்குறேன். நான் கேக்குறது நீங்க தான் சொன்னீங்க 2023 ஒன்றிய அரசுல பாஜக நீங்கள் அங்கம் வைக்கக்கூடிய என்டிஏ கொண்டு வந்த சட்டம் தானே அது. அதான் என்னன்னா, திமுக தான் செய்யக்கூடிய எல்லா ஏமாற்று வேலைகளையும் எப்படி பாஜக பேர்ல போடுறாங்கிறதுக்கு உதாரணத்தை நான் சொல்றேன். 23 அதாவது உங்க ஆட்சியோட பாதி பகுதியில மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வருது. அதாவது 10,000 மக்களுக்கு ஒரு மருத்துவர்னு கொண்டு வருது. அந்த முதல் 2.5 ஆண்டுகள்ல எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் நீங்க அப்ளிகேஷன் போட்டீங்க? 0. ஒரு மருத்துவக் கல்லூரி நீங்க அப்ளிகேஷன் போடாம மிச்சம் 2.5 ஆண்டுகளுக்கு நீங்க ஏதோ அப்ளிகேஷன் போட்டதாவும் அவங்க மறிச்சதாவும் சொல்றீங்க. ரெண்டாவது, 2025 நீங்க கோடை காலத்தை வந்து ஹீட் வேவ் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க, மக்கள் நல்லா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா 2025 கோடை காலம் அப்படிங்கிறது அந்த ஏப்ரல் மேலேயே வந்துச்சு. ஜூன் ஜூலையிலே கொடுக்கல, என்ன பிரச்சனை? எதுக்கு எலெக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி கொடுக்குறீங்கங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை விட கேட்டுவோம், அதுக்கு பதிலா கேட்றேன். அதோட முக்கியமா நீங்க சொன்ன ஸ்பெசிஃபிக்கான இன்னொரு கேள்வி சேர்த்து கேட்றேன். ஏன் வந்து இன்னொரு கேள்வி நான் கேட்டு வந்தறேன். சூரிய பிரகாஷ் நான் கேட்டு வரேன். முதல்ல அவங்க சொன்னாங்க தமிழ்நாட்டுல மட்டும் தான் தமிழே படிக்காம கல்லூரி வரைக்கும் போறாங்க அப்படினுட்டு. அந்த நிலையை ஒழித்து கட்டுவதற்காக தான் தமிழ்நாடு தமிழ் லேர்னிங் ஆக்ட்ங்கிற சட்டத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்தார். இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கிற அதிமுக அந்த சட்டத்தை செயல்படுத்தாமல் குழி தோண்டி புதைச்சாங்க. என்ன பயன்? 5 வருஷத்துல என்ன பயன் சார்? ஒண்ணும் இல்ல, சிம்பிள். 5 வருஷத்துல என்ன பண்றாங்க? முடிச்சறேன். அந்த சட்டப்படி முதல் ஆண்டு, அந்த சட்டம் அமல்படுத்தப்பட்ட முதல் ஆண்டு 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் கட்டாயம். அப்படி ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் கட்டாயம். அப்படியே அந்த பையன் 2வது வரும்போது 3வது வரும்போது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும். முழுமையாக அது முடிவதற்குள்ள அப்படிதாங்க சட்டம் அவசியமே இல்ல. ஒரே நிமிஷம் சார், இதே அப்படி வரணும் அவசியமே கிடையாது. கொஞ்சம் ஏன் பதறீங்க? பதறல, கேள்வி கேட்கறாதீங்க. நீங்க தான் கேள்வி கேட்டாங்க. இல்ல பொய் சொன்னாங்க, நான் திருப்பி அவர் சொல்வாரு. நான் உங்ககிட்ட கேட்டேன், பாஜக சட்டம் கொண்டு வந்து கேட்டேன், பதில் இல்ல உங்ககிட்ட. அதுதான் சொல்றேன். பதில் சொல்ல விடுங்க. சொல்லி முடிச்சிட்டோம். சொல்ல விடுங்க. சூரிய பிரகாஷ் அவர் சொல்லி முடிச்சிட்டோம். நீங்க அதுக்கு பேசுங்க. புரோட்டோகால் கவர்னன்ஸ் அப்படி கிடையாது. ஏன்னா ஆந்திரால இதே போல கட்டாயப்படுத்தி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்ட போது ஒரே ஒரு வாதத்தின் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் சட்டத்தை ரத்து பண்ணுச்சு. என்ன வாதம்னா, எப்படி 10ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கிற ஒரு பையன் போன வருஷம் வரைக்கும் படிக்கல, 9ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கல, 10ஆம் வகுப்புல வந்து படிக்க சொன்னீங்கன்னா, கட்டாயப்படுத்துனீங்கன்னா அது சரியானதாங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சு தான் அந்த சட்டத்தையே ரத்து பண்ணாங்க. அதனால அமைக்கப்பட்ட குழுவினுடைய பரிந்துரை தான் ஒவ்வொரு வகுப்பா அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம அதை செயல்படுத்துவோம்னு சொன்னாங்க. திமுக அரசு 5 ஆண்டுகள் அதை முழுமையாக செயல்படுத்தினுச்சு. அதிமுக ஆட்சி வந்த பிறகு இவங்க ஆதரிக்கக்கூடிய அதிமுக ஆட்சி அதை செயல்படுத்தாதனுடைய விளைவு இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ் லேர்னிங் ஆக்ட் வந்து குழி தோண்டி புதைக்கப்பட்ட நிலைமையில கிடந்துச்சு. இன்னைக்கு திமுக ஆட்சி வந்த பிறகு அதை மீண்டும் படிப்படியாக செயல்படுத்திட்டு ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க என்ன சொல்றாங்க, முதல் 2.5 வருஷம் நீங்க அமல்படுத்தல, ஏன் அப்ளை பண்ணல? ஒரு மாநிலம் தனக்கு ஏற்ற சூழலில் தான் விரும்புகிற நேரத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கான அனுமதியை கேக்குது அப்படின்னா கொடுக்க வேண்டிய கடமை ஒன்றிய அரசுக்கு இருக்கு. நாங்க விதியை திருத்திடுவோம்னா அந்த அநீதியான விதியை கண்டிக்காம நீங்க ஏன் போடலன்னு கேக்குறது பாஜகவை காப்பாற்றுவதற்காக தமிழ்நாட்டை பலியிடக்கூடிய முயற்சி தானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்க, அந்த சட்டம் அநீதியானதுங்கிறத முதல்ல நீங்க கமிட் பண்ணுங்க. அந்த சட்டம், அந்த விதியை நம்ம வந்து எடுக்கணும், அது இருக்க கூடாது. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு 6 அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்கல, அதுக்கான அனுமதியை ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க? இந்த மருத்துவக் கல்லூரி கொண்டு வர விடாம மத்திய அரசு தடுக்குது, சட்டத்தை போடுது அப்படிங்கறத யார் சொல்லணும்னா, மருத்துவக் கல்லூரியை உருவாக்கணும் துளியாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் அதை பத்தி எல்லாம் அதுக்கான தகுதியே இல்லாதவர்கள் பேச விட மாட்டாரு. உங்களுக்கு தெரியுதா? முதல்ல என்னைக்கு போட்டா என்ன சார், அந்த விதி தப்பா சரியா அது சொல்லுங்க. அவர் சொல்றேன், இருங்க. 2023 வரை முதல் 2.5 ஆண்டுகள் ஒரு அப்ளிகேஷன் கூட போடாம இருந்துட்டு விதி சரியா தப்பா பேச விடுங்களா? அந்த விதி சரியா தப்பா அத சொல்லுங்க சார். நீங்க பேசணும்னா நீங்களே பேசிக்கங்க. விதி சரியா தப்பா? இல்லங்க, நான் ஒரு கேள்வியை கூட முழுசா ஒரு சென்டென்ஸ் கூட முடிக்க விடாம எப்படி ஆர்கியூ பண்றீங்க? இல்ல, அது வரைக்கும் என்னோட ஒரே எளிமையான கேள்வி என்னன்னா, 2023 அப்படி ஒரு சட்டம் வரும்போது முதல் 2.5 வருடங்கள் ஒரு அப்ளிகேஷன் கூட போடாதவங்க பின்னால 2.5 வருஷத்துல மட்டும் தான் நாங்க வந்து சாதிப்போம் சொல்றதுக்கான ரகசியம் காரணம் என்ன? இன்னொரு விஷயம், சூரிய பிரகாஷ், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இல்ல 2023 ஒரு சட்டம் வருது, 2.5 வருஷம் போடல. 2026வது வருஷம் எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி எங்களுக்கு 6 காலேஜ் வேணும்னு கேட்டா, ஒரு மாநிலம் கேட்டா கொடுக்காதா? ஒரு நாட்டோட நேஷனல் இருங்க, ஒரு காலேஜுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கிற அப்ரூவல்ஸ் எல்லாமே லிமிடேஷன் வச்சு தான் கொடுக்கறாங்க. சரி, என்னோட கேள்வி என்ன, முதல் 2 சட்டம் தவறுன்றீங்களே, அது சட்டம் தவறுன்றீங்களே. என்னோட கேள்விக்கே நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. 2.5 வருஷத்துல தூங்கிட்டீங்களா?
2.5 வருடம் சார், 2024 கேக்குது சார். இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன். இல்லைங்க, இதை விட இல்ல முக்கியமான- சூரிய நான் கேக்குறது இதை விட முக்கியமான கேள்வி நான் 2023க்கு அப்புறம் கேட்கிறேன். என்ன ஒரே ஒரு கேள்வி. இல்ல, சமூக நீதி 2020 சார்ந்து இங்க நிறைய பேசிட்டோம். சமூக நீதி சார்ந்து பேசினதுனால நான் கேட்கிறேன். 10.5% இடஒதுக்கீடு தருவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் திரும்ப திரும்ப சொல்லியும் உச்சநீதிமன்றம் மாநில அரசு கொடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு, ரெலவென்ட் அண்ட் பர்டினன்ட் டேட்டா வச்சு கொடுக்கலாம் என்று சொன்ன பிறகு 2 முறை வெவ்வேறு ஐஏஎஸ் தலைமையில குழுவை மாற்றி மாற்றி அமைத்து 5 வருடமாக ஏன் இந்த இடஒதுக்கீடு கொடுக்கவில்லைன்னு சொன்னா சமூக நீதிக்கு இந்த அரசாங்கம் எவ்வளவு பெரிய துரோகம் செய்யறதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். 2000 இல்ல நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் 2024 பிரச்சாரத்தப்போ அப்ப நீங்க அதிமுக பாமக கூட்டணி இல்லாதப்போ அவசர கதியில கொண்டு வந்து இந்த வன்னியர் இடஒதுக்கீடை வந்து சிதைச்சதே வந்து இத எடப்பாடி பழனிசாமி தான் பாமக பேச்சுக்கு நான் கேட்கிறேன். சரி, பாமக சொல்லிச்சா இல்லையா? ராமதாஸ் சொன்னாரா இல்லையா? ராமதாஸ் சொன்னாரா இல்லையா? அன்புமணி சொன்னாரா இல்லையா? உங்க பேச்சுக்கே நான் வரேன். ஒருவேளை சொன்னாரா இருங்க, இல்லையா? நீங்க வந்து திமுகக்காக நீங்க சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி செய்யல, நாங்க செஞ்சு காட்டுறோம், நாங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றும் சொல்லி காட்டுங்க. அதுக்கு லாய்க்கு இல்ல உங்களுக்கு. அவர்தான் செய்யறேன்னு இருக்காங்க. சமூக நீதியை நான் சொல்றேன், சமூக நீதியை அவங்க நிறைவேற்ற மாட்டாங்க, நாங்க தான் நிறைவேற்றுவோங்க. நீங்க 10% நீங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போய் 15% 10% நிறைவேற்றுவதற்காக 2 தடவை ஐஏஎஸ் கமிஷன்ல நீங்க தலைமை அமைச்சீங்கல்ல, 5 வருடமாக அவர் கேக்குறாரு என்ன பண்ணுது? 5 வருடமாக நீங்க என்ன பண்றீங்க? சரி, ராஜகம்பீர் சமூக நீதியை நாங்க தான் காப்பாத்துறீங்க, நீங்க ஏன் அந்த இடஒதுக்கீடு கொடுக்கல? அதுக்கு பதில் சொல்லுங்க. You made your அவங்க point. கொடுக்கலனா அதுக்கு தான் உங்களுக்கு சரி, right. நீங்க சொல்லுங்க. திருப்பி தோக்கடிப்பீங்களா? நீங்க சொல்றீங்க. திருப்பி அதிமுக தோக்கடிப்பீங்களா? ஏமாத்துன அதிமுக தோக்கடிப்பீங்களா? சரி, அவரு பண்ணல. அதிமுக ஏமாத்துச்சு. அன்புமணி ராமதாஸ் சொன்னார். ஒரே லைன். அவரோட கூட ஏன் கூட்டணி? ஒரே லைன் தெளிவா சொல்றேன். 5 வருடமாக 10% கொடுப்பேன்னு சொல்லி 2 ஐஏஎஸ் தலைமை அதிகாரிகளை அதாவது போட்டு குழு அமைத்து 5 வருஷம் ஏமாத்தி திமுகவை சமூக நீதிக்காகவே பாமகவோட நிலைப்பாடா? சமூக நீதி துரோகத்துக்காகவே அதிமுக திமுகவை தோற்கடிப்பார்கள். Right, you made your point. நீங்க 5 வருஷம் என்ன பண்ணீங்க? என்ன 5 வருஷம் நீங்க எதுக்கு ஆட்சியில இருந்தீங்க? You made your point. ஒருத்தவங்க அந்த வாக்குறுதியை கொடுக்குறாங்க, செய்யாமல் அநீதி இழைத்தவர்களோடு கூட்டணி வச்சுட்டு நாங்க இவங்க செய்யலன்றதே எப்படி அடிப்படைவாதம்னு எனக்கு தெரியல. ஒன்று மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்தியாவில் அதிக மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய முதன்மை மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று. ஆனால் போகிற போக்கில் உங்களுக்கு என்னமே இல்லை, 2 வருஷம் என்ன பண்ணீங்கன்றாங்க. 2021 திமுக ஆட்சியின் போது கொரோனா உச்சத்திலிருந்து அதை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையில தான் இந்தியா முழுமையுமே இருந்தது. சோ நீங்க அதை ஒரு டேட்டாவை சொல்லி இந்த 2 வருஷம் குறுக்குறீங்கல்ல, அதுக்கு நம்ம ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். 21 முடியல, 22 தான் மேல தான் முடிஞ்சு. இல்ல நோ கெட் யுவர் ஃபேக்ட்ஸ் அந்த வருஷங்களே உங்களுக்கு எதுவும் ஓகே ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் அப்ளிகேஷன் போடுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். திமுக பாமக இவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய அரசியல் இதை நான் விட்டுறேன். பொதுவான சாமானியரா கேட்கிறேன். 2024 ஏன் 2025 கூட ஒரு மாநில அரசுக்கு கேட்க உரிமை கேட்கிறப்ப அதை செய்யாமல் இந்த சட்டம் தான் தடுக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பிஜேபி கூட்டணியில் இருப்பதால் அவங்க சொல்லாம இருக்கலாம். இதை சாமானியர்கள் நாங்க எப்படி கேட்காம இருக்க முடியும்? ராஜகம்பீர் நபஸ் உங்களுடைய அதாவது மத்திய அரசாங்கம் வந்து எல்லா அதிகாரத்தையும் குவித்து வைத்துக்கொண்டு மாநில அரசுக்கு உரிய உரிமைகளை தராமல் இருப்பதை தட்டி கேட்க வேண்டிய பாமக மாதிரி கட்சிகள்லாம் இந்த சட்டத்தை போட்டாங்க அதனால தானே கொடுக்கல அப்படின்னு பேசுறது இருக்குல்ல. சமூக நீதி அந்த 10.5 வந்து நிறைவேறாமல் போனதுக்கு நீதிமன்றத்தில் வந்து அது தடையானதற்கு யார் காரணம்? இது ஏன் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்புல இருந்து ஒரு முறைப்படுத்தப்படாததுக்கெல்லாம் எல்லாவற்றிற்குமே மத்திய அரசாங்கம் தான் காரணம். நீங்க பசுமாட்டுல பால் கறக்கிறதுக்கு பதிலாக காலமாட்டு கொம்புல பால் ஏன் கறக்க முடியலன்னே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. திரும்ப திரும்ப மத்திய அரசாங்கத்தை நோக்கி கேட்க வேண்டிய எல்லா கேள்விகளையுமே மாநில அரசை நோக்கி கேட்பதுங்கிறது என்ன வகையான நேர்மைன்னு தெரியல. என்எல்சிவே அந்த நில எடுப்பு பிரச்சனையில கூட காவல்துறை பாதுகாப்புக்கு தான் போனாங்க, தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு. அந்த என்எல்சி நிர்வாகம் மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்டது. அப்ப கூட அன்புமணி என்ன டிராமா பண்ணார்னா வந்து தமிழ்நாடு அரசு தடுக்குது அப்படின்னாரு. ஏற்கனவே வித்த நிலத்தை வந்து அவங்க மறுபடியும் எடுத்துக்கிறக்கா வந்தாங்க, கொஞ்ச நாள் விவசாயம் பண்ணிக்கிறோம் சொன்னாங்க. அப்ப எல்லாவற்றையும் திசை திருப்புகிற வேலையை தெளிவா செய்யறாங்க. சமூக நீதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட பாமக இன்னைக்கு பாஜகவுக்கு வந்து ஜில்ஜங் ஜக்னு வந்து அங்க ஜால்ரா அடிக்கிறதுக்காக மாநில அரசை இன்னும் சொல்ல போனா திமுக அரசு தான் அவர்களுடைய கோரிக்கைகளை கடந்த காலங்களில் நிறைவேற்றி இருக்கிறார். கலைஞர் தான் அதை நிறைவேற்றி இருந்திருக்கிறாரு. அவங்களுக்கான இடஒதுக்கீட்டை நிறைவேற்றி தந்த திமுக அரசு தான். அதையெல்லாம் நன்றி மறந்து விட்டு மோடிக்கு கூச்சா தூக்குற வேலையை பாமக செய்யாம உண்மையான சமூக நீதியினுடைய பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இல்ல சமூக நீதி பத்தி அதுல பல்வேறு விஷயங்கள் வந்து அதுல குறிப்பிடுறாங்க. இல்ல இல்ல நான் கேள்வி இல்ல 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 சூரிய பிரகாஷ் நீங்க கேக்குறீங்க. இல்ல சூரிய ராஜகம்பீர் நபஸ் அடுத்து நீங்க பேசுங்க. அடுத்து நீங்க நான் உங்ககிட்ட திருப்பி சூரிய பிரகாஷ் திருப்பி உங்ககிட்ட வரேன். நீங்க எப்படி குறிக்கலாம்? அதாவது மாநில ஒன்றிய மாநில அரசு
உறவுகள் குறித்து பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அதை வந்து தேசிய அளவில் எடுத்துகிட்டு போய் அதை வலியுறுத்தி எல்லா பக்கம் அமல்படுத்தப்பட வேண்டும். ஜிஎஸ்டி யூனியில் வந்து மாநிலங்களுடைய ஷேரை வந்து 70% உயர்த்த வேண்டும். அதே போல் மண்டல் கமிஷன் சகோதரி மதிவதினி சொன்னமால மண்டல் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை முழுமையாக அமல்படுத்துவதற்கான நடவடிக்கை. ஏன்னா பல மட்டங்களில் அது சரியாக அமல்படுத்தாமல் தான் இருக்குது, அதையும் சொல்கிறார்கள். பல ஹைலைட் ஸ்கீம்ஸும் சொல்லியிருக்கார். ஓல்டேஜ் பென்ஷன், வயதானவர்களுக்கு முதியோர்களுக்கான உதவித்தொகை கொடுப்பதை கூட வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி பல செக்மெண்ட் இருக்குது. நம்ம வந்து வெறுமனே சில சார்ஜஸ்குள்ளே சுருக்கி பார்க்க வேண்டாம். அதனால் நீங்கள் அதையும் சேர்த்தே நீங்கள் ராஜகம்பீரன் அதுங்க இன்றைக்கு வந்து கலைஞர் அவர்கள் உலகமயமாக்கல் வந்தபோது தமிழ்நாட்டு இளைஞர்கள் படித்தவர்கள் அனைவருக்குமே அரசு வேலை வாய்ப்பை வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்ற போது ஐடி பார்க்கை உருவாக்குவதன் மூலமாக பல இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை வந்து கலைஞர் அவர்கள் இன்றைக்கு செய்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஏறத்தாழ வந்து மாவட்டந்தோறும் வந்து டைட்டில் பார்க்கை உருவாக்குவதற்கு ஏறத்தாழ பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான ஒரு சூழ்நிலையை வந்து இந்த அரசு வந்து சிந்திக்கிறது. இதுலயும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க நியோ டைட்டில் பார்க் எல்லா மாவட்டங்களுக்கும். அப்ப இன்றைக்கு இளைஞர்களுக்கு வந்து எது வேலை வாய்ப்பு தேவை? வெறுமனே சும்மா சாதி மத உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு இனக்குழுக்களுக்கான மோதலை தூண்டிவிட்டு அதுல அரசியல் செய்து குளிர்காயாமல் வளர்ச்சி திட்டங்களுக்கான விஷயங்களை மட்டுமே இந்த தமிழ்நாடு அரசு வந்து செய்து கொண்டே இருக்கிறது. திமுகவினுடைய இந்த அறிக்கை என்பது தமிழ்நாட்டை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு, இப்ப நீங்க சொல்றாங்கல்ல ஏன் வந்து மருத்துவக் கல்லூரி கொடுக்க முடியலன்னா போதுமான மருத்துவக் கல்லூரி நீங்க கட்டிட்டீங்கன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த வளர்ச்சி நிலையை எட்டியது யாருடைய ஆட்சி? முழுக்க முழுக்க திராவிட இயக்கத்தின் ஆட்சி, திமுகவினுடைய ஆட்சி. அதுல அதிமுகவும் போட்டிக்கு செஞ்சிருக்கலாம், ஆனால் முழுக்க முழுக்க திமுக தான் அதனுடைய மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறது. இதையெல்லாம் மறைத்து விட்டு கூட்டணி தர்மத்திற்காக வந்து நீங்கள் வந்து பல விஷயங்களை வந்து முட்டு கொடுக்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்து அவர்களுடைய கொள்கைக்கே முதல்ல எதிரானது. இது திமுகவுக்கு எதிரானது நான் சொல்ல மாட்டேன். அவர்கள் எந்த சமூக நீதி கோட்பாட்டை வந்து முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்தார்களோ அதுக்கு எதிராக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். நீங்க வந்து விவசாயிகள் பிரச்சனையா இருக்கட்டும், மீன்பிடி தடை காலத்திற்கு வந்து அந்த தொகையை உயர்த்தி கொடுத்ததாக இருக்கட்டும், கைத்தறி பூங்காக்களை வந்து பல இடங்களிலே உருவாக்க வேண்டும் என்கிற பல கோரிக்கைகளை வந்து நீண்ட நாள் கோரிக்கைகளை இவர்கள் தேர்தல் அறிக்கையாக செய்து வந்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதை நிறைவேற்றக்கூடிய முழுமையான அதிகாரத்தை மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அளிப்பார்கள். திமுக அரசு தான் மீண்டும் இந்த ஆட்சி தொடரும் என்பதற்கான ஒரு வாக்குறுதியாக நான் இதை பார்க்கிறேன். திரு கோபிநாத், உங்களுடைய கருத்து? அதாவது ஒரு 10 ஆண்டுக்கான ஒரு செயல் திட்டமா அவர் வச்சிருக்காரு. 10 ஆண்டு செயல் திட்டத்தை தான் அமல்படுத்துறாங்க. அதற்கான ஒரு இலக்கை செட் பண்ணி எல்லாம் 2030 நோக்கி தான் அந்த திட்டங்களை வந்து கன்சீவ் பண்ணி அனௌன்ஸ் பண்றாங்க. நாம இந்த விவாதம் ஆரம்பிக்கும் பொழுதே இது வந்து நம்ம இன்றைய முதல்வருடைய அந்த தேர்தல் அறிக்கையை பற்றிய விவாதமாக தான் நம்ம ஆரம்பித்தோம். ஆமாம், அதை பற்றி ஒவ்வொரு படிநிலையாக நம்ம விளக்கிக்கிட்டு வரும்பொழுது திடீர்னு குறுக்கிடுறாங்க. கொஞ்சம் எனக்கு ஒரு 2 நிமிஷம் அவகாசம் கொடுக்கணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். பேசு. ரூபாய்க்கு 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம்னு சொல்லி அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் சொன்னாங்க. இன்றைக்கி வந்து படியரிசி திட்டத்தினுடைய வெளிப்பாடு நாங்கள் தான் செஞ்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. இந்த ரேஷன் கடைகளில் அரிசிகள் போக்குவரத்து தானியங்கள் கொடுக்கறதுலாம் வந்து மத்திய அரசின் மூலியமாக வழங்கப்படுகிறது என்பதை இங்கே தெரிவிச்சுக்கிறேன். ஒன்று, பெண்களுடைய துயரத்தை போக்கும்போது இளம் குழந்தைகள் அந்த பள்ளி மாணாக்கர்கள் 8ஆம் வகுப்பு வரை இந்த காலை உணவு திட்டத்தை சிறப்பித்திருக்கிறார் முதல்வர்னு சொல்லியிருக்காங்க. இதை பல்வேறு பாஜக தலைவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த போதே வரவேற்றிருந்தார்கள். இப்பொழுது இது 8ஆம் வகுப்பு வரை உயர்த்தப்படும், இதன் மூலம் 15 லட்சம் மாணவர்கள் பயனடைவார்கள் என்று சொல்வதை நாங்கள் வந்து இதை விமர்சிக்கலை. ஆனால் ஒரு புறம் குழந்தைக்கு உணவை கொடுத்து விட்டு மறுபுறம் அதே தாய்மாரின் கணவனுக்கு மதுவை கொடுத்து கஞ்சா புழக்கத்தை அதிகரித்து ஒரு சமுதாய சீர்கேடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஏதாவது ஒரு மாற்று வழி, அதை தடுப்பதற்கு, அதை குறைப்பதற்கு ஒரு வழிவகைகளை ஏற்பாடு செய்திருக்க கூடுமோ? இந்த தேர்தலில் பாஜக நண்பருக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். உடனே புள்ளி விவரங்கள் பாஜக நண்பருக்கு நான் ஒரு கருத்துக்கு நான் கேட்கிறேன். இந்தியா முழுக்க ஏன் மதுவை நீங்கள் தடை செய்யக்கூடாது? நீங்க வந்து ஒரே நாள்ல 8:30 மணிக்கு இரவு தோன்றி பிரதமர் வந்து ரூபா நோட்டு செல்லாதுன்னு அறிவிக்கிறார்ல, இந்தியா முழுக்க வந்து மது தடை செய்யப்படுகிறதுன்னு ஏன் வந்து பாரத பிரதமர் அறிவிக்க கூடாது? பாஜக தான் இந்தியா முழுமையை ஆட்சி செய்றீங்க. திருமாவளவன் கூட இதை கோரிக்கையா வச்சாரு. நீங்க ஒரு மாநில அரசை குற்றச்சாட்டு சொல்வதற்கு பதிலாக ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஏன் தடை செய்யக்கூடாது? உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அதுக்கு நீங்கள் பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல எங்கெங்கெல்லாம் மது இல்லைன்னு சொல்லி நீங்க பட்டியல் போட முடியுமா? ஏன் மத்திய அளவில் நீங்க அதை அறிவிக்கலாம்? அதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். நீங்க சார், மாநில அளவிலான மாநில அரசின் சில கொள்கை முடிவுகளில் மத்திய அரசு நிச்சயமாக தலையிட முடியாத சில விஷயங்கள் இதுல தலையிடுங்க. நீ ஒட்டுமொத்தமா இந்தியா தலையிடுங்க. நீங்க தலையிடுங்க. நீங்க நாட்டு நலனுக்கு தலையிடுங்க. நீங்க இல்ல கோபி நாட்டு இறைச்சியவாத வந்து யோசிச்சா அடிக்கிறீங்களா? நீங்க பேசுற பசு கோமாதா எங்கள் குலமாதான் பேசுற நீங்க மாட்டு இறைச்சியிலே ஏன் உலக அளவிலே முன்னிலை வைக்குதுன்னு எந்த இந்துத்துவ அமைப்பாவது இந்த கோட்பாட்டை பேசுகிறவர்கள் என்றைக்காவது பிரதமரை பார்த்து கேட்டிருக்கீங்களா? இந்த மத்திய அரசாங்கத்தை பார்த்து நீங்க கேட்டிருக்கீங்களா? ஏன் இரட்டை விடம் போடுறீங்க?
விவசாயம் மாநில கொள்கை, ஏன் வேளாண் திருத்த சட்டம் கொண்டு பாத்தீங்களா? வரப்பட்டுச்சு? இருங்க நான் பேசட்டுங்களா? இருங்க நான் பேசட்டுமா வேண்டாமா? பேசுங்க, பேசுங்க. நானு முதலமைச்சர் குறிப்பிட்டு இருக்க, இருங்க, ஒரு விஷயத்தை நான் சொல்லி பேசும்பொழுது உங்க மாட்டுக்கறி வரைக்கும் போயிட்டாங்க. விட்டா பாகிஸ்தான் போவாங்க, துருக்கி போவாங்க, ஈரான் கோபிநாத், இங்க யாருமே பாகிஸ்தான் வார்த்தை உங்களை வர நீங்க சுயசர வரைக்கும் யாரும் சொல்லல, அவசியமும் இல்ல. நம்ம தமிழ்நாட்டை பத்தி அரசியலை பத்தி மட்டும் பேசுவோம். இல்ல நீங்க மதுவை பத்தி கேட்டதுனால சொல்றேன். மதுவுல வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்க்கணும்னு சொல்லி மாநாடு நடத்தினது யாரு? யோகி ஆதித்யநாத் தானே. அரசு சார்பா மதுவுல அதிகமான ஆலைகளை கொண்டு வந்து உற்பத்தியை பெருக்கி வருவாய் ஈட்டணும்னு மாநாடு நடத்தினார். உலகம் இருந்து மது உற்பத்தி செய்யறதெல்லாம் வாங்க உத்தரப்பிரதேசுக்கு கூட்டது வந்து யோகி ஆதித்யநாத். உத்தரப்பிரதேச பாஜக ஆளக்கூட மாநிலத்திற்கு சார், மாநிலத்திற்கு ஒரு பார்வை இருக்கலாம். ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசியல் ஒவ்வொரு சூழ்நிலை மாறுபடும். ஆனால் இன்றைய விவாதத்துக்குள்ள தலைப்பை விட்டு நான் வெளியில போகல. ஆனா இவர்கள் எல்லாம் வேற வேற போறாங்க, வேற நாடுகள் போறாங்க, வேற வேற விஷயத்துக்கு. Thank you. நீங்க கரெக்ட்டா பாயிண்ட் கண்டிங்க. நீங்க அந்த மேனிஃபெஸ்டோக்குள்ளே வாங்க. தாய்மார்களுடைய கனவை துடைக்கக்கூடிய, மேம்படுத்தக்கூடிய தாலிக்கு தங்கம் திட்டத்தை பற்றி ஒரு வாய்ப்பு ஒரு அறிவிப்பு வழங்கியிருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடியை பற்றி முதல்வர் வந்து ரொம்ப, ஏன்னா ஏற்கனவே கலைஞர் அவர்கள் தான் வந்து இந்த விவசாய கடன் தள்ளுபடியை முதல்ல செஞ்சாங்க. விவசாயிகள் சொல்லலாம் துயரத்திற்கு ஆளாக்கி கொடுக்கணும். இந்த பருவநிலை மாற்றங்கள் போக்குவரத்துல கஷ்டப்படும் பொழுது இதை பற்றி ஒரு விதமான வாக்குறுதியும் இல்லாது பெருத்த ஏமாற்றத்தை அளிக்கிறது. ஆக மொத்தம் இவர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஒரு பூடாகமாக பூசி முழுகப்பட்ட ஒரு வாக்குறுதிகளை தந்தால் மீண்டும் நம்முடைய மக்கள் ஆட்சி கட்டில் அமர்த்தி விடுவார்கள் என்ற எண்ணத்தோடு இன்று முதல்வர் அந்த அறிக்கையை வாசித்திருக்கின்றார். அந்த தேர்தல் அறிக்கையை நியமித்த குழுவிலும் சரி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த திட்டத்தை வகுக்கவில்லை, இந்த அறிக்கையை தயார் செய்யவில்லை என்பதை நான் சொல்லி நான் விடைபெற்றுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. சார் சொன்னாங்க, 2 குற்றச்சாட்டு வச்சாரு. ஒன்று, வேளாண் பொருட்களுக்கான விலை நிர்ணயிக்கிறத பற்றி சொன்னார். 2026 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய செக்ரட்டரி நிதித்துறையிலிருந்து எல்லா மாநிலத்துக்கும் ஒரு கடிதம் எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, ஒன்றிய அரசாங்கம் நிர்ணயித்திருக்கக்கூடிய கொள்முதல் விலையை விட கூடுதலாக மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அந்த ஊக்கத்தொகையை, வேளாண் பொருட்களுக்கான ஊக்கத்தொகையை ரத்து செய்யுங்கன்னு கடிதம் எழுதின பாஜக வந்து தமிழ்நாட்டில் நீங்க ஏன் கூடுதலா கொடுக்கலன்னு கேட்பதற்கு பெயர் நாடகமா இல்லையா? ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்க கரெக்டா சுட்டி காட்டினீங்க. உத்தரப்பிரதேசத்துல மதுவை உற்பத்தி பண்றதுக்கு பெருக்குவதற்கான மாநாடு நடத்துகிறார்கள். ஆனா அங்க வந்து காலை உணவு திட்டம் கிடையாது. அங்க 21 லட்சம் பிள்ளைகள் வந்து காலை உணவு சாப்பிடல. ஆனால் தமிழ்நாட்டில் இவர்கள் எல்லாம் சீரழிஞ்சுன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் 21 லட்சம் குழந்தைகள் காலை உணவு சாப்பிட்டு தெம்பா படிக்கிற சூழல் இருக்கு. தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஒண்ணு தான் சார், கம்பேரிசன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்னா அடிப்படையில் நம்பிக்கை. ஏன் அப்படின்னா 2021ஆம் ஆண்டு அதிமுக என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, நாங்க 1500 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைன்னு சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். 2021 அப்படின்னு சொன்னா அன்னைக்கு அவங்க வந்து வாஷிங் மிஷின் கொடுப்போம்னாங்க. அது தேவையில்லை, அது ஏற்க முடியாது, நம்பகத்தன்மை இல்லைன்னு அதிமுகவை தூக்கி எறிஞ்சிட்டு திமுகவை தேர்ந்தெடுத்தார்கள். இப்போ 2024க்கு வாங்க. இப்போ ஃப்ரிட்ஜ்னு சொல்லி அன்னைக்கு வாஷிங் மிஷின் நிராகரிச்சாங்க, இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் நிராகரிப்பாங்க. 2024 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய அந்த மகளிருக்கான உரிமை தொகையை 3000 ரூபாயா உயர்த்துவோன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அப்ப இவங்க சொல்றாங்கல்ல, திமுக நிறைவேற்றல, மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க, 21ல நம்பிக்கை இருந்துச்சு, அதுக்கு பிறகு இழந்துட்டாங்க அப்படின்னா 24ல 3000 ரூபாயை தானே மக்கள் ஏற்றுட்டு இருக்கணும். ஆனால் அந்த 3000 ரூபாய் தேவையில்லை, தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதியின் மீது தான் நம்பிக்கை இருக்கிறதுன்னு திமுக பக்கம் மக்கள் நின்றார்கள். 21ல எப்படி நின்னாங்களோ 24ல எப்படி நின்னாங்களோ அதே போல 2026லும் மக்கள் திராவிட முன்னேற்ற திருப்பி 2000 ரூபாயா கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, நீங்க ஒரு விஷயம், முதல்ல இது கொடுக்கவே முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஆனா என்ன நடந்துச்சு, இன்னைக்கு வந்து நாங்க 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், பிங்க் பஸ் வருதுல்ல, இன்னைக்கு மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டம், விடியல் பயணம் திட்டம் இருக்கக்கூடிய அந்த பஸ்ஸை பார்த்துட்டு லிப்ஸ்டிக் பஸ்ன்னு கிண்டல் அடிச்சார் எடப்பாடி பழனிசாமி. மோடி என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி பெண்களுக்கு இலவசமாக பேருந்து பயணம் கொடுப்பதனால பொல்யூஷன் அதிகரிக்குது, மெட்ரோல டிராக்ஷன் இல்லாம போகுது, மெட்ரோ பயன்பாடு குறையுதுன்னு அந்த திட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசினார் மோடி. ஆனா இன்னைக்கு நாங்க வந்து ஆண்களுக்கும் கொடுப்போம் அப்படின்னு அவங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்ப என்ன செய்தின்னா, இவர்கள் எதையெல்லாம் கிண்டல் அடித்தார்களோ, இவர்கள் எதையெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் வாக்குறுதிகளாக கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு, திமுக அரசு தள்ளி இருக்கிறது. அதுதான் இந்த 5 ஆண்டுகளுடைய மகத்தான சாதனை. சூரியபிரகாஷ், எனக்கு இங்கே எல்லாம் திரும்ப சொல்கிறாங்க, இப்போது ஜிஎஸ்டி கொள்கை லெவலில் இருக்கிறோங்கிறாங்க, நீட் பிரச்சனை எதிர்க்கிறோங்கிறாங்க, 70% கொடுக்கணுன்றாங்க. ஜிஎஸ்டியில் அந்த நம்பர்ஸ் கேல்குலேஷன் நானுமே சொல்கிறேன், ஸ்பிளிட்டப் எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்பிளிட்டப் வருதுங்கிறத. ஜிஎஸ்டி முதல்ல வந்து அனௌன்ஸ் பண்ணது யார் பார்லிமெண்ட்டில்?
சிதம்பரம் காங்கிரஸ் ஆட்சியில் தான் அனௌன்ஸ் பண்ணார். நீட் அனௌன்ஸ் பண்ணதும் சிஇடிங்கிற பேரில் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் பண்ணாங்க. அன்புமணி அவர்கள் மருத்துவத்துறை அமைச்சராக பார்த்தார், சுகாதாரத்துறை அமைச்சராக. அவருக்கு தடை போட்டு அவர் 2009 வெளிவர வரைக்கும் நீட் செயல்படாமல் அந்த டிராஃப்ட்ல சைன் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணி இருங்க. அப்படி கிடையாது. மத்திய அமைச்சராக மருத்துவர் அன்புமணி அவர்கள் இருங்க. சிம்பிள் கொஸ்டின். அந்த டிராஃப்ட்ல கையெழுத்து போடணும் சென்ட்ரல் ஹெல்த் மினிஸ்டர் போடாம ஸ்டாப் பண்ணாரு. நான் சொல்றேன் அவசியம் கிடையாது. உங்க கூட்டணி வந்த கவர்மெண்ட் சைன் பண்ணணும்ங்கற இல்ல முதல்ல வாதமே பொய்யா இல்ல. நீங்க எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்லுங்க. அதனால உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான். எக்ஸாம்பிள் ஸ்ட்ரைட்டா கேக்குறேன். இப்போ நீங்க ரெண்டே பாமக நீட் எதிர்க்குதா இல்லையா? பாமக நீட் எதிர்க்குதா இல்லையா? அனைத்து விதமான நுழைவுத் தேர்வுகள் நம்ம எதிர்க்கிறோம். அத பத்தி அறிக்கைகள் கொடுத்திருக்கோம். கருத்தியல் ரீதியா இப்ப நீங்க பாஜக என்டிஏ கூட்டணியில நீட் ரத்து செய்யணுமா மாட்டீங்களா? நான் 3 பாயிண்ட் சொல்றேன். நீங்க அலோ பண்ணுங்க. நீட் தாராளமா சொல்லுங்க. உங்க டைம் தான். உங்க டைம் தான். நான் நல்லா கேக்குறேன். இப்ப பாஜக உள்ளடக்கிய பாஜக தலைமை வைக்கக்கூடிய என்டிஏ அது தமிழ்நாட்டுக்கு நீங்க அப்ப எடப்பாடின்றீங்க. உங்க கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கை இல்ல உங்களுடைய வாக்குறுதி நீட் ரத்து செய்ய கேட்பீங்களா மாட்டீங்களா? 3 விஷயங்கள் நான் சொல்றேன். 3 விஷயத்தை நீங்க சேர்த்தே சொல்றேன். முதல் விஷயம், காங்கிரஸ் அரசாங்கத்தில் பாமக இருந்தபோது கூட 27% அந்த ஓபிசி இடஒதுக்கீடு செயல்படுத்த விடவில்லை. அப்போ மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் சென்னையில் டெல்லியில் நடந்த கூட்டத்தில் சோனியா காந்தி அவர்கள் மிகப்பெரிய பிரச்சனையை செய்து காங்கிரஸ் வழக்கத்திலே இல்லாத அளவுக்கு மதியத்திற்கு மேலே அந்த கூட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண வச்சு 27% இடஒதுக்கீடு ஓபிசி இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்த வைத்து சோனியா காந்தி அவர்கள் டாக்டர் ராமதாஸ் ஆர் ஹாப்பி அப்படின்னு கடைசியில் கேட்டாங்க. அப்போது ஐ எம் ஹாப்பி மேடம் சொன்னார். இது வந்து பத்திரிகையில் செய்திகளாகவும் வந்துச்சு. அப்போது காங்கிரஸுமே நாங்கள் கேட்ட எதுவுமே முதல் வருடத்தில் 2வது வருடத்தில் கொடுக்கல. தொடர்ச்சியான போராட்டத்தின் பிறகு தான் 27% இடஒதுக்கீடே வந்து ஓபிசிக்கு நாங்கள் வாங்கணும். ஒன்று அது கலைஞர் தொடர்பான நான் சொல்லிடுறேன். நீங்க அதுக்கப்புறம் சொல்லலாம். மிச்ச அப்படியே வந்து கண்டிஷனலா பேச முடியாது. நான் சொல்றேன், நீங்க பாயிண்ட் சொல்றதுனால சொல்றேன். அப்போ அதே சூழ்நிலை நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கு வந்து சேர்பர்சன் வந்து சோனியா காந்தி. கலைஞர் அவர்கள் வலியுறுத்தி கட்டாயம் ஓபிசி ரிசர்வேஷன் 27% அமல்படுத்தணும்னு சொல்லி அவர் நிபந்தனை விதிச்சார்னு சொல்லி அமல்படுத்தப்பட்டுச்சுன்னு செய்தி வந்து நடந்த விஷயத்தை சேர்த்து சொல்றேன். ஏன்னா அப்ப இங்க சொல்லக்கூடிய அன்புமணியும் லோக்சபாவுக்கு அனுப்பி வச்சு சாரி ராஜ்யசபாவுக்கு அனுப்பி வச்சு அவர் அமைச்சராக்குனது வந்து அப்ப கலைஞர் தான். டிஎம்கே அப்படிலாம் கிடையாது. யாரும் ஓசியில யாருக்கும் கொடுக்கல. ஓசியில யார் கொடுத்தான்னு சொல்லவே இல்லை. ஓசியில கொடுத்தான்னு சொல்லி ஓசியில கொடுத்தான்னு சொல்லி டைவர்ட் ஆயிட்டே போறீங்க. ரொம்ப தவறான வார்த்தைகள் விடுறீங்க. நீங்க ஒரு நான் என்ன சொன்னேன்? அவர்தான் நாமினேட் பண்ணாருன்னு சொன்னேன். நீங்க ஒரு ஆங்கரா ஒருத்தருக்கு ஓசியில யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் அந்த வார்த்தையை சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க. நான் உங்களை சொல்றேன். நீங்க இந்த வார்த்தையை சொல்ல கூடாது. நான் அத சொல்லவே இல்லையே. நீங்க சொன்னீங்க. 3 பாயிண்ட் இல்ல சூரிய பிரகாஷ் நீங்க தவறா சொல்ல முடியாது. நான் அந்த வார்த்தையை சொல்ல, நீங்க தான் அந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் சொல்லல. நான் நாமினேட் பண்ணினாருன்னு சொன்னேன். வேற சொல்லல. இருங்க. ஓகே. நாமினேட் பண்ணாருன்னா அப்படி பார்த்தா ராஜ்யசபாக்கு நாமினேட் பண்ணது கலைஞர் நாமினேட் பண்ணாருன்னு தவறா சொல்லல. இல்ல பேசிட்டே இருக்கீங்க. மைனாரிட்டியா இருந்தா திமுக அரசை உயிர் பிச்சை கொடுத்து காப்பாத்ததே பாமக தான் சொல்றேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். திமுக ஆட்சி 2006ல தான் வந்துச்சு. ஒரு நிமிஷம் சூர்யா. சூரிய பிரகாஷ் பர்மிட் பண்றேன்னு சொன்னீங்க. பர்மிட் பண்ண மாட்டீங்க. இல்ல நீங்க தாராளமா பேசுங்க. இல்ல நீங்க சொல்லக்கூடிய சூரிய பிரகாஷ் ஒரு நிமிஷம் சூர்யா ஒரு நிமிஷம். இல்ல அவர் தான் பேசணும். இல்ல அவர் நீங்களே பேசுங்க தாராளமா. இல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்திடுறேன். 2006ல தான் டிஎம்கே கவர்மெண்ட் வந்துச்சு. 2004ல அவர் ராஜ்யசபாக்கு நாமினேட் ஆகி ஹெல்த் மினிஸ்டர் ஆயிட்டாரு. ஞாபகம் யார் பேசினாலும் அதிமுக பாஜக டிவிகே உட்பட யார் பேசினாலும் அவங்களுக்கான 2 நிமிடம் கொடுக்கப்பட்டு நீங்க ரொம்ப கடுமையான வார்த்தைகள் கூஜா தூக்குறாங்க சும்படிக்கிறாங்கன்ற வார்த்தைகள் சொன்னாலுமே கூட அதையும் தாண்டி பேச விட்டு அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு பதில சொல்ல விடுறீங்க. நான் ஒரு சென்டென்ஸ் கூட முடிக்க முடியாம எல்லாரும் இன்டர் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்ப தாராளமா நீங்க முடிங்க. இப்ப தாராளமா பேசுங்க. 120 செகண்ட்ஸ் கொடுங்க போதும். நிறைய எல்லாம் பேசுங்க. தாராளமா பேசுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் முதல் விஷயமே அப்போ மருத்துவர் ஐயா அவர்கள் தயாநிதி மாறன் வரைக்கும் கூப்பிட்டு திட்டி ஏன் அமைதியா இருக்கீங்க இதை பத்தி கேளுங்கன்னு சொல்லி இல்லாட்டி உங்க தாத்தாக்கு ஃபோன் போடுவான்னு கேட்டாருங்கிறத தயாநிதி மாறன் அவர்களும் வெளியில வந்து சொன்னார். டாக்டர் ராமதாஸ் ஃபாட் ஃபார் இட் அப்படிங்கிற சொன்னார். அப்போ 27% இடஒதுக்கீட்டை நீங்களும் ஆதரிச்சிங்கன்னே நான் வரேன். திமுக 27% இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் எடுத்தவொடனே கொடுக்கவில்லை. மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் அதை கொடுத்தார்கள். அது போல நீட் உட்பட தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து சமூக நீதி பிரச்சனைகள் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். அதை ஒரு கட்டத்தில் சாதிக்கவும் செய்வோம். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த ஜிஎஸ்டி விஷயம் அறிமுகப்படுத்தினது காங்கிரஸ் தான். நீட் அறிமுகப்படுத்தினது காங்கிரஸ் தான். நீட் விஷயத்தை அன்புநர்கள் தடுத்தாரு அப்படிங்கிற சொல்றாரு. ரெண்டாவது, பாஜகவுக்கு வந்து அதிமுக வந்து ஜால்ரா போடுதா
இல்லை காங்கிரஸ்க்கு திமுக ஜால்ரா போடுதா அப்படின்னு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்டால், நீங்கள் இன்னைக்கு பிஎம் ஸ்ரீ திட்டத்திலேருந்து ஆரம்பித்து நீங்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் போய் கழுத்து போடணும். நீங்கள் பாஜக ஜால்ரா கிடையாது. முடிச்சிடறேன், எனக்கு 120 செகண்ட்ஸ் ஆகல, 60 தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஜால்ரா கிடையாதா? ரெண்டாவது, ஏற்கனவே வெறும் 7.5% வாக்கு வாங்கின காங்கிரஸ் கட்சிக்கு 63 சீட்டுகள் கொடுத்த நீங்க 11.5% வாங்கின பாஜகவுக்கு வெறும் 27 சீட்டு கொடுத்த அதிமுக அடிமைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? 2% வாங்கி சீட்டுக்கு குறைவா நிக்குது பாமக. இல்ல, முதல்ல கூட்டணி பேச்சு யார் அடிமைன்னு பேசுங்க. அதே நாங்க நிக்கிறதுக்கு நாங்க பாமக அடிமையா? பாமக அடிமையா ஒத்துக்கிறீங்க? பாஜக நீங்க காங்கிரஸ் அடிமை. சரி, காங்கிரஸ்க்கு கொத்தடிமை. சரி, 63 சீட்டு கொடுத்த திரு ஷாவுல் ஹமீது, உங்களுடைய நிறைவு கருத்து. ஷாவுல் ஹமீது ரொம்ப நேரம் பேசல, அவருடைய கருத்து கேட்டுரு. ஷாவுல் ஹமீது, உங்களுடைய நிறைவு கருத்து. கரெக்ட், நல்ல வேளை ஞாபகம் பண்ணி கூப்பிட்டீங்க. உடல்ல இங்கே பாருங்க, எப்பவுமே போயிடுச்சிங்க ஒரு தேர்தல் அறிக்கை என்பது ஆமாம் கவர்ச்சி திட்டங்கள் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு, தேர் இஸ் நோ டவுட். அதாவது ஒரு தேர்தல் அறிக்கை என்பது கவர்ச்சி சார்ந்ததாக போயிடுது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம்னு இல்லை, பெரும்பாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையும் அப்படி தான் இருக்குது. நாம் என்ன சொல்கிறோம்னா, வளர்ச்சி சார்ந்த தேர்தல் அறிக்கை என்றைக்கு தான் விட போகிறாங்க. உதாரணமாக இப்போ இதை செய்வோம் அதை செய்வோன்றதோட ஒரு கன்க்ளூட் ப்ரூஃப் நான் கேட்குறேன். உடனே 10.5 சொல்கிறாங்க. இப்போ இஸ்லாமியர் நான் இப்போ பல கமிஷன் இதை பேசுகிறாங்களே, என்னுடைய மனக்குறையை நான் என் சைடு சொல்லிட்டு போயிடணும்ல. சச்சார் கமிஷனுடைய பரிந்துரையை மாநில அரசுகள் இன்றைக்கி பெரும்பாலான மாநில அரசுகள் நடைமுறைப்படுத்தவே இல்லை. நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்லலை, இஸ்லாமியர்களுக்காக வழங்கப்பட்ட சச்சார் கமிஷன் பரிந்துரைகள் பெரும்பாலான இந்திய மாநிலங்கள் எதுவுமே முறைப்படி நெறிப்படுத்தவில்லை. சரி, தமிழ்நாட்டில் நம்ம சமூக நீதினு பேசுகிறோமே, இப்போ சகோதரி மதிவதனி சொன்னாங்க 30 லட்ச ரூபா கடன் தர்றாங்க, சரி வரவேற்கத்தக்கது தான். நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம கையில் ஒரு விஷயம் இருக்குது, 3.5% வந்து அரசு வேலையில் தர்றீங்க. ஏன் அரசியல் கட்சியில் நீங்கள் கொடுக்குற சீட்டில் அல்லது மாவட்ட உங்கள் கட்சியினுடைய கட்சி பொறுப்புகள், அதுதானே உண்மையான சமூகம் உங்கள் கையில் இருக்குது இல்லையா, அதுதானே உண்மையான சமூக நீதி, அதை கொடுக்க தவறுறீங்க. ஆனால் இன்னைக்கு இப்போ விஜய்ன்ற ஒரு ஃபேக்ட்ரி எதை கொண்டு வந்து எதை அச்சுறுத்தலாக கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா இப்போ வந்து அவங்க இப்போ இன்னைக்கு தாவேகாவுடைய வேட்பாளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 சிறுபான்மையினர்கள் முஸ்லீம் கிறிஸ்தவர்களை அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னொன்று அவங்க ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, இளைஞர்களுக்கு 29 வயசுக்குள்ள நாங்கள் வேலைவாய்ப்பை வேலைவாய்ப்பை கொடுப்போம், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு உதவித்தொகை கொடுப்போம் அப்படின்றாங்க. ரெண்டாவது, அந்த அடிப்படையிலே போதைப் பொருட்கள் உள்ள நுழையிறத தடுப்போன்றாங்க. நாம் கேட்குறது ரொம்ப சிம்பிள் தாங்க. என்ன கேட்குறோம்னா, நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு தேர்தல் அறிக்கை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை பேசி இது பண்ணுறதை விட இப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிச்சயமாக நம்ம இப்போ பாரம்பரியமாக நம்ம மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல செட்டப்பான ஒரு அரசியல், ஆரோக்கியமான அரசியல் முன்னெடுக்கப்பட்டிருக்கு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் ஒரே ஒரு நன்னூலுடைய விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். பவனந்தி முனிவர் அவர்கள் நன்னூல் ரொம்ப சுருக்கமாக நன்னூலில் ஒரு விஷயம் சொல்கிறாரு, சின்ன விஷயந்தான். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவன கால வகையிலன, அதுபோல் பழைய விஷயங்கள் கழிந்து புதிய விஷயங்கள் வருவதில் ஒன்றும் குற்றம் இல்லை, மாற்றம் வரும் என்று நம்புவோம். அந்த மாற்றம் தமிழகத்திலே தமிழக வெற்றி கழகத்தினால் ஒன்று அச்சுறுத்தலால் அந்த மற்ற கட்சிகள் அந்த இடத்திற்கு தள்ளப்படுவார்கள். இன்றைக்கு சிறுபான்மையினுடைய உண்மையான காவலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிறுபான்மையினர்கள் உண்மையிலேயே காவல் காத்தார்களா என்று அவர்கள் மனசாட்சிக்கு சுய பரிசோதனைக்கே நான் விட்டு விடுகிறேன். அத்தகைய சூழ்நிலை சிறுசாதியாக இருக்கக்கூடிய சிறுசாதியினர் ஒரு அரசு சொல்லிடுறேன். வரலாற்று ரீதியாக இப்ப அவர்கிட்ட சண்டை போட நேரம் இல்லை, ஏன்னா அவரோட 120 செகண்டும் முடிஞ்சிருச்சு. நான் 120 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். சமூக நீதிக்காக இவ்வளவு பண்ணாங்க அப்படின்றது வரலாற்றில் அவர்களுடைய பக்கத்தில் ராமதாஸ் ஐயாவுடைய பங்களிப்பை பற்றிலாம் சொன்னார். அதே கட்சி இன்னைக்கு இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சமூக அநீதிக்காகவே முழுமையாக இருக்கக்கூடிய பிஜேபியோடு கூச்சமின்றி எப்படி இருக்காங்கன்ற கேள்வியை ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். அது அதிமுக காரங்க போய் கேளுங்க சார். இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு யார் ஆதரிச்சா? இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு யார் ஆதரிச்சா? யார் ஓட்டு போட்டா? இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடுக்கு யார் போட்டா? ஒரு போகல அக்கா கனிமொழி ஒரு நிமிஷம் நான் பேசுறேன் சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். பின்ன ராஜ்யசபா இதுக்கு பேசினா இங்க நேரா அன்புமணி அவர்களுக்கு திமுக வார்த்தை
காப்பாற்றுறது இல்ல, இல்ல, மட்டும் ஒரே ஒத்துக்கலாம். ஒரே நிமிஷம், நிமிஷம் சூரியபிரகாஷ் இலவசமா ஓசின்ற வார்த்தையை யார் இல்ல, சொல்ல? நீங்க தான் சொல்றீங்க. நானும் சொல்றேன். நீங்க தான் சொல்றீங்க. புது டிபேட் நேரம்ல நீங்க முடிச்சிருங்க. முடிச்சிருங்க. சூரியபிரகாஷ் நீங்க 120 செகண்ட்ஸ் கேட்டீங்க, ஃபுல் பேசிட்டீங்க. அவ்வளவுதான். என்னோட ரெக்வெஸ்ட் அந்த 10.5 பத்தி சேர்த்து சொல்லுங்க. அது அவங்க நீங்க சொல்றத அவங்க பேசுவாங்க. கேட்கும். எனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது மற்ற விஷயங்களை தாண்டின்னு கேட்டா, இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க உயிரோட நாங்க 3 பேர் உட்கார்ந்துருக்கோம், நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, டிவியில பாக்குறோம், எல்லாத்துலயும் பாக்குறோம். எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆதரிச்சாங்க? அக்கா கனிமொழி கருணாநிதி அவர்கள் அந்த இடத்துல நடுவுல நின்னு சண்டை போட்டாங்க. என்னைக்காவது பார்லிமெண்ட் பக்கம் போயிருந்தா ஐயா அன்புமணி ராமதாஸுக்கு அது தெரிஞ்சிருக்கும். பார்லிமெண்ட்ல எத்தனை நாள் போயிருக்காரு அவருக்கு தெரியும். நான் சொன்ன அதை பத்தி நான் கம்ப்ளைன்ட் பண்ணேன். இல்ல விவாதத்திற்கு நீங்க வரீங்க, நீங்க எப்படி நீங்க உங்களை சுப்ரீம் கவுண்டர் கோர்ட் பண்ண கூடாதோ ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுச்சு நான் சொல்றேன். அதுக்கு ஒரு பதில் இல்ல சொல்லுங்க. சூரியபிரகாஷ் your made your point. அதை பத்தி நீங்க எக்ஸ்டென்சிவா பேசிட்டீங்க. அவங்க சொல்ல போறாங்க நான் எதிர்பார்க்கிறேன். அவங்க பேசுறத பேசிட்டோம். நீங்க நான் பேசுறத நான் என்னோட விட்டுட்டேன். தரப்புல அவர் சொன்ன பொய்ய பேசுறேன் சார். ஏன்னா சொல்லாத வார்த்தைகளை சொன்னீங்கன்றாங்க. அந்த மாயைக்குள்ள நான் வரல. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அறிக்கையில் சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உரிமை இருக்கிறது, தகுதி இருக்கிறது. என்ன உரிமை என்ன தகுதின்னு கேட்டா, இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருந்துச்சு. அதே நேரத்தில் 27% இடஒதுக்கீடை பற்றி பேசுவதற்கான துணிச்சலே அதிமுகவுக்கு இல்லாத போது இவங்களுக்கு தான் இருக்கு. ரெண்டாவது, இந்த தேர்தல் அறிக்கை லைவா இருக்கு. ஏன்னு கேட்டா மக்களிடம் சென்றிருக்கிறார்கள், மக்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி வந்திருக்கு. மக்களுடைய தேவையாக தான் அந்த 8000 ரூபாய் கூப்பனாக இருக்கட்டும், அல்லது மகளிர் உரிமை தொகை அதிகரிக்கிறதோ, புதுமை பெண் திட்டமோ, காலை உணவு திட்டத்தை 8வது வரைக்கும் விரிவுபடுத்துறதாக இருக்கட்டும், இது எல்லாம் மக்களிடத்தில் சென்ற ஒரு லைவான மக்களுக்கான தேர்தல் வாக்குறுதியாக இருக்கிறது. சூரியகிருஷ்ணமூர்த்தி சார் போற ரவுண்ட்ல சொன்னாங்க பிஎம்ஸ்டியில் கையெழுத்து போட்டாங்க அப்படின்ட்டு. இந்தியாவில் பிஎம்ஸ்டியை அனுமதிக்கவே முடியாது அப்படின்னு இப்போ வரைக்கும் 2000 கோடி ரூபா நீ நிதி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, 10,000 கோடி ரூபா நிதி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அனுமதிக்க முடியாதுன்னு இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒன்று, திராவிட மாடல் முதலமைச்சர் ஒருவர். ஏன் அப்படின்னா இந்த கடித போக்குவரத்துல ஒரு விஷயத்தை அவங்க வசதியா மறந்துடுறது. என்னன்னா, நாங்க கமிட்டி போட்டிருக்கோம், அந்த கமிட்டி சொல்றது படி ஏத்துக்கிறோம் அப்படின்னா அந்த கமிட்டி என்ன சொன்னுச்சு? இந்த புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினாதான் பிஎம்ஸ்டின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷனை நீக்கிடுங்க, கையெழுத்து போடுறோம்னு சொன்னிச்சு. அவங்க நீக்க முடியாதுன்னு சொன்னாங்க, நாங்கள் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிட்டோம். இதுதான் அடிப்படை. இப்போ என்ன, இந்த பிஎம்ஸ்டி கொள்கையை புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதற்காக தமிழ்நாட்டின் கல்வி உரிமைக்கான நிதியை மறுக்கக்கூடிய பாஜகவை இவங்க கண்டிக்கவே மாட்டாங்க. ஆனால் இதை இது பண்ணுவாங்க. மேனிஃபெஸ்டோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மக்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் கட்டப்பட்ட மேனிஃபெஸ்டோ. இந்த மேனிஃபெஸ்டோ இந்த 5 ஆண்டுகளில் செய்த சாதனைகளை ரெட்டிப்பாக தொடருவோங்கிற வாக்குறுதியை கொடுக்கக்கூடிய மேனிஃபெஸ்டோ. இந்த மேனிஃபெஸ்டோ ரொம்ப முக்கியமா பிராக்டிக்கலா பாசிபிளான அறிக்கைகளை, வாக்குறுதிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையாக இந்த அறிக்கை இருக்கிறது. கடந்த காலங்களில் திமுகவுடைய மேனிஃபெஸ்டோ எப்படி தேர்தலில் மிக முக்கியமான திருப்பு முனையாக இருந்ததோ, அதே போல் இந்த ஆண்டும் தேர்தலில் அது மிக முக்கியமான திருப்பு முனையாக இருக்கும். ராஜகம்பீர் அப்பாஸ் உங்க நிறைவு கருத்து சுருக்கமாக. 10 லட்சம் பேருக்கு வீடு கட்டி தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா கிராமப்புறங்கள், எல்லா இடங்களிலேயுமே, ஏன்னா நகர்ப்புறங்களிலே கூட பல சமூகங்களாக வாழ்ந்து விடுவார்கள். கிராமப்புறங்களிலே சாதியாகத்தான் தெருக்களே பிரிந்து கிடக்கும். அங்கெல்லாம் ஒரு சமத்துவ உரங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு தொலைநோக்கு திட்டம் இருக்கிறது. அது மாதிரி 3ஆம் பாலினத்தவருக்கு அவர்களுடைய திறமையை கண்டறிந்து அவர்களுக்கு விருது வழங்குவது, இது மாதிரிலாம் கவனிக்கப்படாத இருண்ட பக்கங்களிலே இந்த தேர்தல் அறிக்கை என்பது வெளிச்சம் பாய்ச்சி இருக்கிறது. அப்புறம் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிடுறேன். சிறுபான்மை மக்களுக்கான அங்கீகாரத்தை திமுக மட்டும்தான் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவில் அந்த பட்டியலில் யாருமே கிடையாது. பாளையங்கோட்டை கேண்டிடேட் மட்டும் ஒரு சிறுபான்மை, ஒரே ஒரு முஸ்லீம் விதிவிலக்கு. அதுக்கு இங்க அப்படி கிடையாது. ஏறத்தாழ திமுகவில் 4 பேர், கூட்டணி கட்சிகள் 6 பேர், 10 பேர், இன்னும் காங்கிரஸ் 12 பேருக்கு மேல இருக்கிறாங்க. அதுல திமுகவில் பல மாவட்ட செயலாளர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இது சொல்றது வெறும் யாருமே இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. அப்படி கிடையாது. எல்லா அமைப்புகளுக்கும் அங்கீகாரம் தருகிற அடிப்படையில் எல்லா கட்சிகளுக்குமே பிரதிநிதித்துவம் தர வேண்டும் என்பதற்காக புதிதாக எஸ்டிபிஐ கட்சிக்கு சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. மனிதநேய மக்கள் கட்சி எல்லா அமைப்பையுமே அங்கீகரித்திருக்கிறார்கள். ஆமா, அதனால சிறுபான்மை மக்களுக்கு தொடர்ந்து ராமதாஸ் ஐயாலாம் நிறைய குரல் கொடுத்திருக்கிறார். கடந்த காலத்தில் பாமக சீட்டு மட்டும் கொடுக்க மாட்டாரு. எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா பாமக இஸ்லாமியர்கள் முதன்மைப்படுத்தப்பட்டதுங்கிறது கட்சி நிர்வாகத்தில் உண்டு. அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் வெற்றி வாய்ப்பை தந்ததே கிடையாது. எம்எல்ஏக்கள் யாரையுமே ஆக்கினது கிடையாது. மத்திய மந்திரி வரைக்கும் அவங்க பதவியாக இப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. எதுவுமே கிடையாது. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.